சார். கீழே போட்டுங்க சார் 3 lakhs ஃபார் ரிசர்வ். அந்த ரிசர்வ் ஃபண்டை எந்த நேரத்தில் யூட்டிலைஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு இது இருக்கா? எனக்கு வந்து மார்க்கெட் ரொம்ப சீப்பா விழுகும் அப்படி ஒரு இடத்துல, இல்லைன்னா அந்த எக்ஸ்பைரி டைம்ல வந்து ஒரு இம்பேலன்ஸ் வரும்போது யூஸ் பண்றதுக்காக சார். ஓகே. இப்போ வந்து உங்ககிட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்கணும். இந்த ஃபண்டமெண்டலி குட் ஸ்டாக்ன்றீங்களா, அதுக்கு ஏதாவது டெஃபினேஷன் இருக்கா? கண்டிப்பா சார், நம்ம நிறைய ஃபண்டமெண்டல் இது பார்க்குறோம். பிளஸ் மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஆன் ஹை ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற ஸ்டாக்கு அந்த மாதிரி தான் சார். அதாவது ஹையர் ஹை போட்டு. ஹையர் ஹை, அதுல வந்து அந்த அதுதான் அந்த லெவல்ஸ் எப்படி வருது நமக்கு. இப்போ மார்க்கெட், அதாவது ஸ்டாக் ஹையர் ஹை போகுது, மார்க்கெட்டும் ஹையர் ஹை போகுதுன்னா அந்த இது சரியா வரணும். இப்ப மார்க்கெட் வந்து கீழே போகிட்டு இருக்குன்னா அப்ப அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி தான் சார். பட் ஓகே. அதுக்கு முக்கியமா வந்து எனக்கு வந்து கடன் இல்லாத கம்பெனி, எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு ஸ்டாக்கா இருக்கணும். இப்ப இப்போ நான் கொஞ்ச நேரம் முன்னாடி கூட ஏபிபி சொன்னேன்ல சார், அந்த மாதிரி ஸ்டாக்ஸா இருக்கணும். இப்போ வந்து என்னன்னா வந்து தெர் ஆர் டூ திங்ஸ், ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல். ம். டெக்னிக் ஹையர் ஹை, ஹையர் லோ இதெல்லாம் பார்க்குறோம். ஓகேங்களா? ஆமா, டெக்னிக்கல்ல ஸ்விங் லோ ஸ்விங் ஹை பாக்க கரெக்ட். ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ம். ஃபண்டமெண்டலாக குட் ஸ்டாக்ன்றது வந்து நீங்கள் கடைசியாக சொன்னீங்கல்ல, கடன் இல்லாத கம்பெனின்னு சொன்னீங்க. ஆ, அந்த ஸ்டாக்ல என்னோட டெக்னிக்கல்ஸ் லெவல்ஸ் வரும்போது நம்ம போகணும். ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்கை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? எப்படி டிஃபைன் பண்ண வேணா, இப்போ வந்து இயர் ஆன் இயர் வந்து அதோடைய growth, ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் growth வந்து அதிகமாயிட்டு இருக்கணும் சார். ம். அப்புறம் அவங்களுடைய மார்ஜின் வந்து அதிகமாகணும், ப்ராஃபிட் மார்ஜின். ம். அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் growthக்காக கடன் வாங்கினா பரவாயில்ல, பிஸ்னஸ் சஸ்டெயின் பண்றதுக்காக கடன் வாங்குறாங்களா அந்த அனலைசிஸ். ஓகே. டெட் ஃப்ரீ அண்ட் இயர் ஆன் இயர் வந்து நல்லா இது பண்ணணும். அதுக்கப்புறம் ம். ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் மேலே போகணும். ஸோ ம். அது மாதிரி இருந்தால் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங். அதில் வந்து போயிட்டு டெக்னிக்கலாக வந்து இதுக்கு ஏதாவது ஸ்க்ரீன் ஏதாவது வச்சுருக்கீங்களா இது கண்டுபிடிக்கிறதுக்கு? ஸ்கிரீனர் எல்லாம் இல்லை சார், நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கிற ஸ்டாக்ஸ் தான். ஓகே. ஸோ யுவர் சூஸ் பண்ணி வச்சிருக்க ஸ்டாக்ஸ், how many stocks you have at your portfolio? ஒரு 10-20 ஸ்டாக்ஸ் அந்த மாதிரிங்க சார். 20 stocks. So ம். at how many stocks you want to take? அட் அ டைம் 10 ஸ்டாக்ஸ். 10 stocks. Your ம். allocation each stocks 40,000 அலகேஷ். full distribution or 40,000 அப்படியே வச்சுக்கலாம். ஆமாங்க சார். 40,000 ம். per stock, 10 ம். stocks. ம். Okay. இப்போ இந்த ஸ்டாக்குமே நான் ஒரே நேரத்துல 10 ஸ்டாக்லயே என்ட்ரா மாட்டேன். 1 வீக்குக்கு 2 ஸ்டாக்கு. Understood, madam. சார் இது வந்து செகண்ட் பாயிண்ட்ல எடுத்துருங்க, இங்க கீழே எழுதாதீங்க. அதுல எழுதுவா சார்? 20 ஸ்டாக்ஸ் போட்டிருக்கீங்களா? ஆமாம். 20 ஸ்டாக்ஸ்ன்றது அவங்க இப்போ வந்து கவனத்தில் இருக்க ஸ்டாக்ஸ். அதில் ப்ராப்ளி 10 ஸ்டாக்ஸ் மேக்ஸிமம் ஷி வில் கோ 40,000 per stock. ஓகே, தட்ஸ் ஃபைன். மேடம், தேங்க்ஸ் மேடம். இதில் வந்து எனக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. ஓகேங்க சார். ஓகேங்களா? ஸோ ம். கோயிங் டு சுரேஷ் சார். சுரேஷ் சார், சுரேஷ் சார். எஸ் எஸ் டாக்டர். நெக்ஸ்ட் 10 lakh இன்வெஸ்டிங் பேட்டர்ன் பை சுரேஷ் சார் போடுங்க. இல்ல, நான் என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்ணிடுறேன் சார். நான் ஆல்ரெடி எக்ஸல் ஷீட்ல எல்லாம் போட்டே வச்சுட்டேன் என்னோட மைண்ட. சூப்பர் சார், சூப்பர் சார். சார் இதை சேவ் பண்ணி வைங்க சார். சுரேஷ் சார் வந்து போடுறத வந்து அதை வந்து அப்டேட் கொஞ்சம் காப்பி பண்ணிக்கங்க இதில். ஓகே சார். சுரேஷ் சார், நீங்க நான் ஷேர் பண்றேன் சார். ஒரு நிமிஷம் சார், நான் ஸ்க்ரீன் நீங்க எங்கேயும் போயிடாதீங்க. ஷியோர். கவிதா மேடம் போயிட்டீங்களா? சார் நான் இங்கே தான் இருக்கேன். எனக்கு கொஞ்சம் விமர்சனங்கள் இருக்கு, நம்ம வந்து வருவோம் சார் இதை கேட்டு. ஓகேங்க சார். ஓகே. என்னோட ஸ்கிரீன் தெரிகிறதா? ம் ம் தெரியும் சார். ஓகே. நீங்க வந்து எனக்கு கொடுத்தது வந்து 10 லட்சம். என்கிட்ட நீங்க சொன்ன வார்த்தை, நீ எப்படி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண போற, நான் கொடுத்த 10 லட்சம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபர்ஸ்ட் ஹை லெவல் டிஸ்ட்ரிபியூஷன் இப்படிதான் இருக்கும். கோல்டுல 20% பண்ணுவேன். மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நெக்ஸ்ட் 50 மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு 30% டிப்ளாய் பண்ணுவேன்.
நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்ல ஒரு 30% டிப்ளாய் பண்ணுவேன், நெக்ஸ்ட் 50ல 20% டிப்ளாய் பண்ணுவேன். திஸ் இஸ் மை பேட்டர்ன். ஓவரால் ஹை லெவல் அலோகேஷன் ஆஃப் த ஃபண்ட் வேர் இட் ஹேஸ் கோல்ட் அண்ட் இட் ஹேஸ் நிஃப்டி, நெக்ஸ்ட் growth இருக்கிறதுக்காக நெக்ஸ்ட் 50. இதுதான் வந்து என்னோட ஓவராலா ஹை லெவல்ல பேட்டர்ன் இருக்கும். ஸோ அதை வந்து ஐ வில் நாட் டூ இட் ஒன் ஷாட். I will split that into at least 4 different tranches. So on the 4 different tranches, this is how it is going to be. Gold month 1, 2, 3, 4 distributed amount. Same way my mutual also 75,000 per month mutual distribution. Then I said Nifty 50 la 3 lakhs கிட்ட இது பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். அதோட I have just taken good stock. Also there is எனக்கு quarter on quarter almost எனக்கு டிவிடெண்டும் வரணும். ஏன்னா இது grow ஆனதுக்கு அதை என்னால் ரீஇன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி I have chosen. So I have just named the stock what I would rather deploy. அதுவும் டிஸ்ட்ரிபியூட்டடாக தான் பண்ணுவேன், ஒன் டைம்ல போட மாட்டேன். திஸ் இஸ் ஓவராலா இது கிட்டத்தட்ட ஒரு 3 lakhs கிட்ட வரும். இது நெக்ஸ்ட் 50ல அதே மாதிரி I have just identified 3 different stocks. இந்த குவான்டிட்டியில பண்ணுவேன். அது கிட்டத்தட்ட ஒரு 2.14, ஆல்மோஸ்ட் ரெண்டுத்தையும் கூட்டினா 5 lakhs கிட்ட இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஓவர் பீரியட் ஆஃப் 4 months ஐ வில் ஸ்பிளிட் இட் அண்ட் 4 tranche இன்வெஸ்ட் பண்ணுவேன். திஸ் இஸ் மை ஓவரால் போர்ட்ஃபோலியோ பில்டப். சார் நல்லா இருக்கு. ஆக்சுவலா நான் கவிதை மேடம் இருக்கீங்களா? இருக்குங்க சார். சார் காமிச்சிருக்காரு. இதுல உங்களுக்கு எது ஆக்சுவலா பிடிச்சிருக்கு, நீங்க எது நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க? வாட் ஆர் த திங்ஸ் யூ லைக் அபவுட் திஸ் போர்ட்ஃபோலியோ கிரியேஷன் அண்ட் வாட் யூ டோன்ட் லைக், வாட் டு சேஞ்ச்? இப்ப சார் ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருக்காரு, கோல்டுல அதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் அலோகேஷனுக்காக சார். ஆமா, மியூச்சுவல் ஃபண்டுக்கு போட்டிருக்காரு. சார் ஓகே. எத்தனை ஃபண்ட் எடுப்பீங்க? அதுலயே 10 lakh இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால எனக்கு இல்லையா, அவர் இல்ல கம்மி போட்டு 30% மேடம், 3 lakhs ஓ போட்டிருக்காரு. நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்க்கு 3 lakh. ஓகேங்க சார். இது ஓவராலா 10 lakhs தான் டாக்டர் கொடுத்த அமௌண்ட். அதை இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். இதுல 20%, இல்ல 30%, இல்ல 30%. ஓகே புரிஞ்சுது. சாரி சார். சார் எனக்கு இதுல என்னன்னா சார், ஃபர்ஸ்ட் சார் நெக்ஸ்ட் 50ல மியூச்சுவல் ஃபண்ட்லயும் போடுறாரு, ஸ்டாக்லயும் போடுறாரு. ரிப்பீட்டடா தெரியுது. ஹலோ, நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது மேம். அது ஒண்ணு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோல்டு, நிஃப்டி, அதாவது ரொம்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு சேஃபா, அதாவது நம்ம ஈக்விட்டியில நம்ம ட்ரேட் பண்றதுங்கிறது ஒரு டெய்லியும் நம்மள ட்ரேடரா பார்க்கும்போது எனக்கு இதோடைய ரிட்டர்ன் ரொம்ப கம்மியா இருக்கும்னு தோணுது சார். ஒண்ணு. இன்னொன்னு இந்த ரெண்டுமே டூப்ளிகேட் பண்ற மாதிரி இருக்கு. மேடம் சார் எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இப்போ நல்லா கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் பேசுறது கரெக்டா? இப்பதான் கேக்குதுங்க சார். ஓகே சார், என்னோட கொஸ்டின் உங்ககிட்ட என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் எத்தனை ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க? மேக்ஸிமம் 3 ஃபண்ட் தான் டாக்டர். 3 ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை சூஸ் பண்ணி போடுறேன். அதுக்கு மேல போக மாட்டேன். ஓகே, அந்த 3 ஃபண்ட் என்னன்னு சொல்ல முடியுமா? எனக்கு நான் அது பண்ணல. நான் அந்த ஹோம்வொர்க் அந்த ஹோம்வொர்க் பண்ணல. பட் மோஸ்ட்லி நெக்ஸ்ட் 50ல இருக்கிற ஸ்டாக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு இததான் நீங்க தேடுறீங்க, கரெக்ட்டுங்களா? நெக்ஸ்ட் 50 கன்சிஸ்ட் ஆஃப் 50 ஸ்டாக்ஸ். ஓகே, அதுல என்னோட ஹை பீட்டா ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்த்து அதுல என்னோட இதுல வால்யூம் எடுத்துட்டேன். மீதி 47ல என்ன வேணா ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதை மியூச்சுவல் ஃபண்ட்ல டைவர்ட் பண்ணுங்க. தட் இஸ் மை இது பேசிஸ். அது புரியுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க உங்களோட ஸ்டாக் டிஸ்ட்ரிபியூஷன் எனக்கு புரியுது. மியூச்சுவல் ஃபண்ட்ல நெக்ஸ்ட் 15 போட்டிருக்கீங்களா? அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் விச் இஸ் ப்ரெடாமினன்ட்லி இன்ஃபியூஸ் இன் நெக்ஸ்ட் 50ல போட போறீங்களா? கரெக்ட். மேடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட விமர்சனம் என்னன்னா, அவங்க போர்ட்ஃபோலியோல நல்லாதான் இருக்கு இது. பட் இதுல
என்ன சொன்னீங்க மேடம்? நீங்க நெகட்டிவ் என்ன சொன்னீங்க? ரெண்டு ரொம்ப இது ஒரே நெகட்டிவ் நெக்ஸ்ட் எனக்கு புரியுது. அவங்க என்ன நெகட்டிவ்ல சொன்னது வந்து அதாவது டூப்ளிகேட்டா இருக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது. டூப்ளிகேஷன் இருக்குன்றீங்க. ஓகே ஓகே சரி ஓகே. வி டேக் தட் ஓகே. அதுக்கான ஓகே. அதுக்கான ரீசனிங் அவுட் தான் ஐ ட்ரை டு கிவ் யூ நீங்க டாக்டர். சொல்ல நீங்க ஹை ஓகே. பிட்டா ஸ்டாக்ஸ்ல அதோட வந்து ட்ரேட் பண்ணுவீங்க, ஹை பட் வந்து அதுல வந்து நான் வந்து ஸ்டாக்ஸா டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பேன். மீதி 47 எப்படி மூவ் ஆக போகுதுன்றது எனக்கு தெரியாது. அதுல எனக்கு பொசிஷன் வேணும். அதனால வந்து நான் வந்து நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னேன். இட் இஸ் சிமிலர். இதுல இருக்கிறது எதுவுமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிஃபென்ஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இட் டசன்ட் மீன் தட் ஐ டோன்ட் ஹோல்ட் டிஃபென்ஸ் ஸ்டாக். ஐ ஹோல்ட் HAL, ஐ ஹோல்ட் BEL. ஸோ இந்த மாதிரி வந்து இல்லை, அதுவும் எனக்கு வந்து இந்த டாப் 1, 2, 3யும் நான் ஹோல்ட் பண்ணுவேன். பாக்கி இருக்கிற 47 எது வேணா வந்து பீட் பண்ணி மேல வரலாம். ஸோ அதையும் நான் கவர் பண்றதுக்காக தான் அந்த நெக்ஸ்ட் 50ல வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல டார்கெட் பண்ணேன் டாக்டர். மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே சார். ஓகே. அண்ட் ஸ்டாக்ஸ் ஏன் ஓகே இதெல்லாம் செலக்ட் பண்ணேன்னா சுரேஷ் சார். இதுவும் வந்து ஃபுல்லி எவ்ரி திங் கிவ்ஸ் யூ வெரி குட் டிவிடெண்ட் ஆஸ் வெல். குவார்டர் ஆன் குவார்டர் டிவிடெண்ட் டிவிடெண்டுக்காக கொடுக்குற குவார்டர் ஆன் குவார்டர் டிவிடெண்டும் கொடுக்கும். growth company also. கேபிட்டல் அப்ரிசியேஷன் நீங்க எதிர்பார்க்குறீங்க, கரெக்ட் டிவிடெண்டும் இருக்கிற மாதிரி கரெக்ட் பார்க்குறீங்க. கரெக்ட். ஓகே சரி ஓகே. வந்து என்னோட சார் இப்போ வந்து கணேஷ் மணி சார், சொல்லுங்க சார். மேடத்தோட சார்ட் எடுங்க. சாரோட இது கொஞ்சம் போட்டிங்களா அதில் உங்களுடைய வேர்டில்? சரி இங்கே வேர்டு ஓப்பன் பண்ணுங்க. ஓகே சார், சுரேஷ் சார் இருக்கீங்களா? ஹலோ சுரேஷ் சார். இருக்கேன் சார். நான் மியூட் சுரேஷ் சார், பண்ணிட்டேன், டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லிட்டேன். சுரேஷ் யா சுரேஷ் சார், கவிதா மேடத்துடைய போர்ட்ஃபோலியோ நீங்க சொல்லி பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா வந்து பாருங்க, ஆமா. ஃபர்ஸ்ட் அவங்க போட்டிருக்காங்க. அது உங்களுடைய விமர்சனம்? அதுல என்னோட விமர்சனம் வந்து இது வந்து போர்ட்ஃபோலியோன்றது எனக்கு வந்து எல்லா அசெட் இதுல கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் ஆனா பெட்டரா இருக்குன்னு தோன்றப்ப இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு அந்த ஃபர்ஸ்ட் 2 lakh பி வந்து கவர் ஆகுது. மற்றபடி எனக்கு இன்ட்ராடே நான் வந்து போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ற போது இது வந்து நான் என்னோட புரிதல் வந்து இந்த 10 lakhs வந்து போர்ட்ஃபோலியோவா பில்ட் பண்றது தானே தவிர இந்த ஸ்விங் ட்ரேடுக்கும் இதுவும் பண்ற மாதிரி இல்லை. அந்த 3 lakhs ரிசர்வ் வச்சிருக்கிறது வந்து எனிவே நம்ம வந்து ட்ரான்ஷா தான் ரிலீஸ் பண்ண போறோம். தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு கவர் யுவர் ஓவரால் ரிஸ்க் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அதுதான் வந்து என்னோட ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ். இது கவிதா மேடம் இருக்கீங்களா? இருக்கேங்க சார், இருக்கேன். வாட் யூ மீன் பை ஹெட்ஜ்? புரியலைங்க சார். ஹெட்ஜ்னா என்னன்னு நினைக்கிறீங்க? ஹெட்ஜ்னா நம்ம போர்ட்ஃபோலியோவுக்கு வந்துட்டு நம்ம இப்போ சப்போஸ் நம்ம போர்ட்ஃபோலியோ நல்லா பில்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி புட் ஆப்ஷனோ அந்த மாதிரி நம்ம பை பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி தான். இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் கரெக்ட். இப்போ வந்து ஆக்சுவலி நான் இன்னொரு விஷயம் இப்போ உங்ககிட்ட சொல்லணும். நான் இதை ஒரு போர்ட்ஃபோலியோவை யோசிக்கல சார். நான் 10 lakh வச்சு ஒரு ட்ரேட் பண்ற அந்த மென்டாலிட்டியில தான் இது சொன்னேன். இல்ல நீங்க அதெல்லாம் வந்து ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், கேட்கறது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரி, அதாவது இன்சூரன்ஸ் எதுக்காக வாங்கணும்? நான் வந்து மார்க்கெட் மேல போனா பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? மார்க்கெட் அங்கேயே இருந்தாலும் ஓகே தான். மார்க்கெட் கீழே வந்தா நமக்கு நட்டத்தை வந்து கட்டுப்படும், அதுக்கு இன்சூரன்ஸ் தேவை, கரெக்டுங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி மேலே போச்சுன்னா இன்சூரன்ஸ் காசு ஓகே போச்சு, கீழே வந்தால் ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும்ன்றக்கா இன்சூரன்ஸ் வாங்கணும். அந்த இன்சூரன்ஸ் வந்து இன்பில்ட்டா இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நீங்க கால் ஆப்ஷன் செல் பண்றீங்க வச்சுங்களேன், அது வந்து கொஞ்சமா ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ரொம்ப இதாக போச்சுன்னா லாஸ் வந்துடும். இன்னொன்று கால் ஆப்ஷன் இப்போ நீங்க செல் பண்ணும்போது உங்க போர்ட்ஃபோலியோ வந்து நல்லா மார்க்கெட் அப்ரிஷியேட் ஆனா யூ ஹாவ் கேப்ட் யுவர் ப்ராஃபிட், ஓகேங்களா? உங்களுடைய ஒரு 10% எல்லாரும் ப்ராஃபிட் பண்ணாங்கன்னா நீங்க வந்து கவர்ட் கால் மாதிரி கால் ஆப்ஷன் வித்து வச்சிருந்தீங்க வச்சுங்களேன், 3% தான் மிச்சம் 7% வந்து கவர்ட் கால்ல காலி ஆயிடும். அதே கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு 1 or 2% தான் ப்ரொடெக்ட் பண்ணும், அது கீழே ப்ரொடெக்ட் பண்ணாது. சரி, புட் நீங்க வாங்குனீங்க வச்சுங்களேன், மார்க்கெட் வந்து அதே இடத்துல இருந்தாலும் மார்க்கெட் மேல போனாலும்
ஆப்ஷன் இன்சூரன்ஸ் ஜீரோ ஆயிடும், வேஸ்டா போயிடும். ஓகேங்களா? ம் ஸோ இதெல்லாம் வந்து இது அப்போ வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த ஹெட்ஜ் ஹாஸ் டு பி இன் யுவர் போர்ட்ஃபோலியோ. ஓகேங்களா? அது எப்படி ம் ஹெட்ஜ் உள்ள கொண்டு வருது அப்படின்னா, ம் உங்களோட டைவர்சிஃபிகேஷன் ப்ராப்பரா இருக்கணும். ம் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பில்டப் மோர் டுவர்ட்ஸ் அ ட்ரேடர் மென்டாலிட்டி. வச்சுங்களேன். எஸ் ம் ஒரு இவர் வந்து பாத்தீங்கன்னா சார் போட்டது வந்து மோர் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட் இன்வெஸ்டர் ம் மென்டாலிட்டி. ஐ கேன் see both of you வச்சுங்களா. உங்களோட ரெண்டு பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பார்க்குறேன். ஒருத்தரோட கம்ப்ளீட் செட்டப் வந்து பியூர் ட்ரேடர், அனதர் ஒன் இஸ் பியூர் இன்வெஸ்டர். ம் இப்போ ரெண்டு பேருமே ரெண்டு போல்ல இருக்கீங்க. ம் ஆக்சுவலி போர்ட்ஃபோலியோ பில்டப் ஹாஸ் டு பி மீட்டிங் இன் த மிடில். ம் ம் ஓகேங்க சரிங்களா? சார். சார் பில்டப் பண்ணது இப்போ சாரோட இது பார்த்தீங்கன்னா, ஐ ப்ரிஃபர் டு இன்வெஸ்ட் இன் சார்ஸ் போர்ட்ஃபோலியோ தேன் யுவர்ஸ். ஓகே சார். ஓகேங்களா? ம் இதில் வந்து சாரோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் டைவர்சிஃபிகேஷன், கொஞ்சம் ஹெட்ஜ் இருக்கு. ஓகேங்களா? இன்டைரக்ட்லி. ஓகேங்க சார். ஓகேங்களா? ம் ஆனால் ஒரு இதில் ஹெட்ஜே கிடையாது, அவ்வளோதான். அது ஏன்னு நான் சொல்கிறேன். ஆ திங் வந்து என்னன்னா, சார் இதில் கூட எனக்கு ஒரு என்ன ஒரு இதுன்னா, சார் வந்து 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த போர்ட்ஃபோலியோ, ம் அன்லெஸ் ஹி காட் அ ஃப்ரெஷ் இன்ஃபியூஷன் ஆஃப் மணி. ம் ஓகே. ஸோ பேசிக்காக 4 மாசத்துல நீ மடமடன்னு போட்டுட்டீங்கன்னா அப்படியே கம்முன்னு உட்கார வேண்டியதான். மார்க்கெட் தான் உங்களை எடுத்துட்டு போவோம், எங்கே போகணுமோ எடுத்துட்டு போகணுமே தவிர நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ணுற மாதிரியே இல்லை, அவ்வளோதான். ம் கரெக்டாக. அது ம் ஒரு டவுன் சைடாக நான் பார்க்குறேன். ம் கொஞ்சம் ஒரு ஒரு ஆக்டிவான பார்ட்டிசிபேஷனுக்கு நமக்கு ரூம் இல்லாத மாதிரி இருக்கு. பட் ம் ஐ லைக் வே ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் யூ திங்ஸ் வச்சுங்களேன். ஓகே. உங்களதுல வந்து எனக்கு என்னன்னா வந்து ஈவன் இட் இஸ் ட்ரேடரா இருந்தா கூட எனக்கு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இல்லை. ஓகேங்க சார். ஏன்னா வந்து இப்போ ஒரு ட்ரேட் பண்றோம், ஒரு ட்ரேடர். ஐம் ஐம் ஆல்வேஸ் நான் சொல்றேன்னா ஐம் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ட்ரேடர் தான் வச்சுங்களேன், இன்வெஸ்டரோட. ம் உங்களுக்கே ம் நல்லா தெரியும், மோர் ம் இன்வெஸ்டர், ம் ஏ பெட்டர் ட்ரேடர்னு சொல்லிட்டு நானே சொல்லிக்கிறேன். அது வேற ம் விஷயம். ம் எப்பவுமே வந்து ஒரு ட்ரேடர் வந்து என்னன்னா வந்து அவங்களுக்கு மார்ஜின் எவ்வளவு தேவைப்படுங்கிறது அவங்களோட மெயின் இதா இருக்கும். தட் ம் இஸ் தேர் கேபிட்டல். ம் இப்போ நம்ம வந்து உங்களோட இதுல ஹோல் 10 lakhsல 3 lakhs இஸ் நாட் யூட்டிலைஸ்ட். ஓகேங்களா? ம் ஈவன் தோ இட் இஸ் ஃபார் அ பேக்கப் ஃபார் 1 lakh இன்ட்ராடே. ஓகேங்களா? ம் இன்ட்ராடேயோட மணியே 1 lakh, பட் நம்ம 3 lakh ரிசர்வா இருக்கும். ஏன்னா வந்து 2 lakhs பீஸ்ல பெருசா பேக்கப் கிடையாது. ம் ஓகேங்களா? ம் 4 lakhs ஸ்விங் ஸ்டாக்ஸ்லேயே நீங்க வந்து 4 lakhs எடுக்க மாட்டேன்னு முன்னாடியே சொல்லிட்டீங்க. நான் பார்த்து பார்த்து தான் எடுப்பேன், கொஞ்சம் கொஞ்சமா ம் எடுப்பேன், அதுக்கு பேக்கப் தேவைப்படாது. ஸோ ம் 1 lakh இன்ட்ராடேக்கு 3 lakh ரிசர்வ் வந்து வச்சுக்கிறது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் குட் டெசிஷன். யூ கேன் ரீவிசிட் யுவர் டிசிஷன். ஓகேங்களா? நம்பர் ஓகேங்க ஒன். சார். ம் செகண்ட் திங் வந்து நம்மளோட ஷேர் மார்க்கெட்ல என்னென்னலாம் விற்பனை ஆகுது, ம் அதாவது 3 முக்கியமான திங்ஸை வந்து நீங்க யோசிச்சுக்கணும். 3 இல்ல 4. ஓகேங்களா? ம் 4வது வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் வந்து இங்க டைரக்ட் எக்ஸ்போஷர் கிடையாது. ஓகேங்களா? போய் லேண்ட் வாங்கினா ம் ரீட்ஸ் இருக்கு, அது ட்ரை பண்ணலாம், பட் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட். ஓகேங்களா? இதை ம் பொறுத்தவரை ரியல் எஸ்டேட்டை தள்ளி வச்சுட்டு வச்சுக்கலாம். மிச்சத்தை இருக்கிறதுனா நீங்க வந்து இந்த கொமோடிட்டி. ஓகே, கமோடிட்டியில நமக்கு வந்து பெரிஷபிள் ஐட்டத்தோட மெட்டல்ஸ்ல போயிட்டு வச்சு கோல்டு, சில்வர், ம் இதில் நீங்க வந்து பை பண்றது ஒரு ஹெட்ஜ் மாதிரி. ஏன் ஹெட்ஜ்னு சொல்றேன்னா, மார்க்கெட் ஃபால் ஆகும்போது கோல்டு பிரைஸ் என்ன ஆகும் யூஸ்வலா? கோல்ட் பிரைஸ் அதிகமாகும். கரெக்டுங்களா? அப்போ ம் நமக்கு இன்பில்ட் ஒரு ஹெட்ஜ் இருக்கு. கரெக்டா? ம் இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோ எல்லாம் வந்து தர தட்டி உட்காந்துச்சு. ஆனா ம் வந்து சாவரின் கோல்டு பாண்ட் பாத்தீங்கன்னா 16% அப்ரிஷியேட் ஆச்சு. ம் சம்வாட் ஹோல்டிங். சேம் டைம் நானும் பாலாம்பிகா மட்டும் ஒரே சமயத்தை ஏதோ ஷார்ட்ஸ்லாம் வாங்கணும்.
She was in a loss of around 20%. I was in 14% loss. It is because of the gold distribution. So கோல்டு உள்ள இருக்கிறது உங்களுக்கு சூப்பரான ஒரு ஹெட்ஜ். கரெக்டா? அது கரெக்ட் சார். பட் அதுக்குரிய இருங்க, விலைங்கிறது ஒண்ணு இருக்கு. எதுக்குள்ள விலை என்ன புரியல, என்ன விலை? இப்ப கோல்டுடைய விலை வந்து அத ஹெட்ஜா நம்ம யூஸ் அது பண்ணணுமாங்கிறது. அது வந்து அப்படி நினைச்சிருந்தா 6000 இருக்கும்போது அதிகமா இருக்கு நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தோம். 7000 போச்சு, அதிகமா இருக்கு, இனிமேல் ஏறாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். அது 8000 ஓகே போச்சு. சார். என்னுடைய மனசுக்கு பிடிச்ச வேலை தான் நான் யோசிப்பேன். கரெக்ட். பட் எது கரெக்ட், எது வந்து பெட்டரா இருக்கும் தானே தோணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்போஷர் எல்லாமே ஈக்விட்டி எக்ஸ்போஷர் மேடம். எஸ் சார். You அது you ஷூர். have got அதுக்கு ரீசன் very நான் பின்னாடி சொல்றேன் சார். நான் சொல்றேன். very high risk. ஓகேங்களா? நம்ம ஓகே. வந்து இவ்வளவு இது நான் வந்து ஹை ரிஸ்கா வச்சிருக்கேன். இப்போ ஒரு 10 lakh கொடுத்தேன்னா 10 lakhமே நான் ஹை ரிஸ்க் போட்டேன்னா தட்ஸ் நாட் கரெக்ட். ஓகேங்களா? யூ ஓகே. கேன் டெஸ்ட்ராய் யுவர் போர்ட்ஃபோலியோ இன் நோ டைம் இஃப் த மார்க்கெட் மூவ்ஸ் வயலண்ட்லி. ஓகேங்களா? ஓகே. அப்போ நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவை சேஃப்கார்ட் பண்ணோம்னா தெர் ஆர் ஃபியூ திங்ஸ் வி நீட் டு டூ. லைக் வந்து என்னன்னா வந்து ஒரு பஃபர் நமக்கு தேவை. பஃபர் நான் என்ன சொல்றேன்னா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். both of you didn't include the buffer system in your portfolio. ஸோ பார்த்தீங்கன்னா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது. டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன சொல்ல வரேன்னா யூ கேன் எய்தர் பை பாண்ட் கோல்ட், அதாவது வந்து கார்பரேட் பாண்டோ இல்லை ஜி செக்யூரிட்டிஸோ டி பில்ஸோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா irrespective of the market condition, you will get around 8 to 10%. Okay. Gold traditionally over the last 25 years, it has given 11% per year. இந்த கணக்கு என்னோடது இல்லை, 20,000 எடுத்து பாருங்க. ஓகேங்களா? If there is an instrument which is giving nearly 11%, one instrument, another one is giving 8 to 10%, that should be in your portfolio definitely. As a trader, I distribute 2 lakhs in the gold and 3 lakhs in the debt instrument. Okay, so that gives me 5 lakhs worth of good hedge in my portfolio, and I am going to put it in the pledge. So that gold க்கு பாத்தீங்கன்னா 90% வந்து இது இருக்கு, கேஷ் ஈக்குவலண்டே இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு வந்து நான் கேஷ் ஈக்குவலண்ட் வந்து உங்களுக்கு நிறைய வரும். ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா ஐ கேன் மேக் ஆல்மோஸ்ட் 8 to 9 lakhs margin will be created. Still you are not losing your trading money that much. You got it? Got it, So sir. என்னோட வே சொல்றேன், அதுலயே கரெக்ட் இருக்கு, தப்பு இருக்கு. ஓகே, யூ கேன் கரெக்ட் மீ ஆஃப்டர். ஓகே சார். ஸோ அதுக்கப்புறம் இருக்க மணில நான் வந்து ஈக்விட்டியை மிச்சம் இருக்க 50% I want exposed to equity. ஓகே சார். You when you create a portfolio, you have to include all the instruments so that the diversification is much better. Diversification பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் வந்து ஸ்டாக்ஸை வந்து வேற செக்மெண்ட்ல இருந்து வாங்குறது மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 15 எடுத்துட்டாலே நிஃப்டி 15ல வந்து ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ்க்கு லார்ஜ் கேப்ல நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும், மிட் கேப்ல கூட ஃபியூ ஸ்டாக்ஸ் இன்க்ளூடட் இன் த நிஃப்டி 50 தான். பட் நம்ம வந்து எந்த ஒரு இது எடுத்தாலும் வேற ஃபீல்ட்ல இருக்கணும், வேற கேப்ல இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அது கேபிட்டல் அப்ரிசியேஷன் பண்ற க்ரோத் ஸ்டாக்கா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து வேல்யூ ஸ்டாக்கா இருக்கலாம், அது இல்லைன்னா வந்து டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்கா இருக்கலாம். ஸோ இதை கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஒரு 10 வந்து மேக்ஸிமம் 15 ஸ்டாக்ஸ்க்கு மேலே போக தேவையில்லை. அப்புறம் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் யூ கேன் ஆல்சோ ஆட் மியூச்சுவல் ஃபண்ட் இஃப் யூ ஆர் நாட் ஷுர் அபவுட் த மார்க்கெட். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி டெப்ட் யோசிக்கிறோம். அந்த டெப்ட்ல வந்து நம்ம என்னென்னலாம் யோசிக்கலாம். இப்போ வந்து கோல்டுன்னு எடுத்துக்கினா கோல்டில் என்னென்ன யோசிக்கணும்னா எனக்கு ஏதாவது சோவரின் கோல்டு பாண்டு, கோல்டு பீஸ், இது ரெண்டும் தான் இருக்கு. ஸோ சோவரின் கோல்டு பாண்ட் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்காது, செகண்டரி மார்க்கெட்டில் யூ கேன் பை. அதுக்கப்புறம் கோல்டு பீஸ் யூ கேன் பை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இது டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல போனீங்கன்னா நீங்கள் வந்து யூ கேன் பை G-Secs,
T-bill, அதுக்கப்புறம் கார்ப்பரேட் பாண்ட், டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட், இதெல்லாம் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க 5 lakhsல வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ ஆட் யுவர் ஓன் ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் ப்ளஸ் வந்து யூ கேன் டிஸ்ட்ரிபியூட். நீங்கள் வந்து சொல்கிற இஃப் யூ ஆர் அ ட்ரேடர் யூ கேன் கோ ஃபார் யுவர் 4 lakh swing stocks. You can go for a thing. And also you can also distribute into the B's ETF-ல நீங்க பண்ணலாம். ஈக்விட்டி நீங்க போட்டிருக்க ETF இருந்தாலும் ETF fully it is equity. ஸோ உங்களை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 10 lakhs ஆர் எக்ஸ்போஸ் டு ஈக்விட்டி. ஸோ அது வந்து வெரி வெரி ஹை ரிஸ்க்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் எனக்கு வந்து அந்த அளவுக்கு கன்வீன்சிங்காக இல்லை உங்கள. சாரோட இதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரோட இது. அதுக்கப்புறம் அவர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து எல்லாமே மிச்சம் இருக்க 8 lakhsமே அவர் ஈக்விட்டியில் எக்ஸ்போஸ்டு. அதுக்கப்புறம் வந்து இதுமாரி எனக்கு வந்து அவர் கொஞ்சம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இதில் இன்க்ளூட் பண்ணியிருந்தாருன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து பட்டிருக்கோன்னு தோணுது. ஸோ இட் இஸ் வாட் மை சைட் ஆஃப் ஆர்குமெண்ட். நானும் வந்து இதில் ஏதாவது ரைட் அண்ட் ராங் ஆன்சர்னு கிடையாது. But having said that, a person who created the portfolio mainly for only trading trading perspective with 100% equity exposure will not survive for long. Because in my experience, I have seen several people, if they developed a portfolio which is 100% exposed to equity and 100% trading, it is very very difficult to survive. அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். மை ஒப்பீனியன் மேபி ராங், பட் இட்ஸ் அ ஸ்ட்ராங் ஒப்பீனியன். என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் பேசுனவங்கிட்ட இருந்து எனக்கு தெரிஞ்சது. பட் பீப்புள் கேன் டிஃபர். நான் வந்து வெறும் ட்ரேடிங் தான் செட் பண்றேன், ஃபுல்லாக ஈக்விட்டி பண்றேன், நான் வந்து இந்த அளவுக்கு என்னோட போர்ட்ஃபோலியோ வளர்த்துருக்கேன் அப்படின்னு தெர் ஆர் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கலாம். பட் மெஜாரிட்டி வந்து இட்ஸ் டிஃபிகல்ட். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ட்ராப் அவுட் வந்து பெரிய பில்லியனர் ஆவாங்கல்ல, அது மாதிரி. ஓகே சார். கவிதா மேடம், ஐ திங்க் சார் வந்து ஆக்சுவலி அதுதான் இந்த இடத்துல வந்து என்னுடைய பாயிண்ட்ஸ் எங்க வந்து நான் டிஃபர் ஆகுறதுன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த ட்ரேடிங் பண்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் இதுல எப்படி சொல்றது, நான் வந்து மந்த்லி இல்ல எனக்கு ஒரு ஓவர் த டைம் பீரியட் நான் ஒரு என்னுடைய ட்ரேடிங் டெக்னிக்கல் நாலேஜையும் இந்த இண்டஸ்ட்ரி நாலேஜையும் வச்சு அதுதான் என்னுடைய அசெட். எனக்கு அந்த மணியை விட அந்த நாலேஜ் தான் அசெட். என்ன ரீசன்னா இப்போ கோல்டுலயும் சரி லேண்ட்லயும் சரி எல்லாமே என்னுடைய இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னுடைய சேவிங்ஸ் எல்லாமே 95% வந்து நான் வந்து இதுவா தான் வச்சிருக்கேன். ஒரு 2% கூட நான் ட்ரேடிங்க்கு கொண்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன். புரியல எனக்கு. 90% என்ன வச்சிருக்கீங்க? அசட்டா வச்சிருக்கேன். அதாவது கோல்டாவே ஆனாலும் பிசிக்கல் கோல்டா, லேண்டாவே ஆனாலும் பிசிக்கல் லேண்டா, மணியாவே ஆனாலும் நம்ம பேங்க்ல டெபாசிட்டா, அந்த மாதிரி. எனக்கு அதையே வந்து ட்ரேடிங்குள்ள கொண்டு வந்து அதையே வந்து கொண்டு வரணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இப்ப இல்ல. அதுக்கு என்ன ரீசன்னா எனக்கு இதுல இந்த சிஸ்டம்ல எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். சோ இந்த சிஸ்டத்துல கான்ஃபிடென்ட் பில்ட் பண்றதுக்கு நான் வந்து ஒரு பிஓசியாவா தான் இந்த 10 lakh நான் வந்து யூஸ் பண்றேன். பிஓசி என்ன போடுறீங்க? பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். வாட் டு யூ மீன் பை இல்ல பிஓசி? சார், ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். ஓகே ஓகே. சோ இது வந்து எனக்கு எந்த அதாவது நீ அப்ப இது வரைக்கும் என்ன பண்ண, இது வரைக்கும் எப்படி பண்ணனா கண்டிப்பா ஒவ்வொரு இடத்துலயும் எனக்கு ஒரு லெசன் கிடைச்சது. பட் இந்த தடவை வந்து ஏன்னா அந்த இடத்துல எல்லாம் நான் என்னென்ன தப்பு பண்ணோம் அதையெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டே வரேன். சோ இப்ப வந்து என்னுடைய ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறது கன்ஃபார்மா ஒரு 6 monthsல தெரியும்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த ஏங்கிள் ஒர்க் பண்ணதுனால அதை தான் சொன்னேன். ஏன் வந்து நமக்கு இப்ப சப்போஸ் நான் வந்து எனக்கு வேற ஜாப் இருக்கு, எனக்கு இது வந்து ஒரு என்னுடைய மணி வந்து எக்ஸ்ட்ராவா பேங்க் வட்டியை விட கொஞ்சம் க்ரோ ஆகணும் அப்படிங்கும் போது நான் இந்த மாதிரி ஒரு பாத்தை வந்து சூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா எனக்கு அதை விட எனக்கு வந்து இதுல எனக்கு ஒரு எட்ஜ் இருக்கு, இந்த
இந்த டெய்லியும் இவ்வளவு க்ரோஸ் ட்ரேடிங் நடக்கிற இடத்துல வந்து எனக்கு ஒரு எட்ஜ் இருக்கு அப்படின்னு அந்த டெக்னிக்கலா தேடுறதுனாலதான் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு சார். எனக்கு இதுல வந்து உடன்பாடு இல்லை. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க சொல்றது என்னன்னா, நான் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு இதா பாக்குறேன், என்னோட ஹெட்ஜ் வேற இடத்துல இருக்கு அப்படிங்கிறீங்க. மை அசட் அலோகேஷன் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். ஐ ஹாவ் ஆல்ரெடி ஹாவ் அதர் ஹெட்ஜஸ் லைக் ரியல் எஸ்டேட் அண்ட் மை பேங்க் சேவிங்ஸ், இதெல்லாமே எனக்கு ஹெட்ஜ். நான் இதுல போடுற மணியை வந்து நான் வந்து டைரக்டா ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ரிஸ்கியான இதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறீங்க பெர்ஸ்பெக்டிவ். பட் வந்து போர்ட்ஃபோலியோன்றது ஓவராலா ஒரு சிங்கிள் என்டிட்டி, அதுல இருந்து லாப நஷ்டம்ன்றது அதை கிரியேட் பண்றத நம்ம அங்கேயே வந்து ரிஸ்கை மிட்டிகேட் பண்ணணும்ன்றது தான் என்னோட இதே தவிர, அது அந்த ரிஸ்கை எடுத்துட்டு வந்துட்டு நான் வச்சிருக்க ரியல் எஸ்டேட்ல இருக்க இல்ல அப்ரிசியேஷனோட இல்ல இல்ல மிட்டிகேட் அது கரெக்ட் சார். அந்த பண்ணுவேன். ரிஸ்க தான் வந்து இப்ப இவ்வளவு நாள் இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த டைம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம 10 லேக் போர்ட்ஃபோலியோவா இருந்தாலும் சரி, 1 crore போர்ட்ஃபோலியோவா இருந்தாலும் சரி, நம்ம எந்த டைம்ல வந்து நம்ம போடுறோமோ அதுக்கு தகுந்த ரிட்டர்ன் தான் கொடுக்க முடியும். அது வந்து ஒரு பேங்க் வெட்டி மாதிரி கன்சிஸ்டன்டா 10% 12% வந்து உட்கார விடாது சார். இப்ப சப்போஸ் நம்ம வந்து ஒரு 1 crore 6 months முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு வந்து 30 lakhs லாஸ்ல இருப்போம். இந்த 30 lakhs லாஸ பார்க்கும்போது உங்களால வந்து அதை எடுத்துக்க முடியாது அந்த டைம்ல. அதுவே நீங்க 1 crore வந்து 10 டைம்ஸ் வந்து ஒவ்வொரு மாசமும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆயிருந்திருக்கும். இல்ல, புரியல. 1 crore வந்து நீங்க வந்து இப்ப எஸ்ஐபி 6 மாதிரி போட்டா பெட்டரா இருக்குன்றீங்களா? என்ன சொல்ல வரீங்க? எஸ்ஐபி மாதிரிங்கிறத விட ஒரு அந்த எப்படி சொல்றது, நமக்கு வந்துட்டு அந்த மார்க்கெட் கண்டிஷன் தெரிஞ்சு நம்ம கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோடைய ரிட்டர்ன் வேற மாதிரி இருக்கும். அதே சமயம் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஒரு பிளைண்டா நம்ம போடும்போது அதோடைய ரிட்டர்ன் வேற மாதிரி இருக்கும். சரி, வாட் இஸ் த பியூட்டி ஆஃப் மார்க்கெட்? டைனமிக், ஆல்வேஸ் டைனமிக்கா. அன்பிரடிக்டபிலிட்டி. அப்படி ஓகேங்களா? சொல்ல முடியுமான்னு We எனக்கு தெரியல are சார். trying to predict the market. How many times we are successful? மார்க்கெட்டை ப்ரிடிக்டே பண்ண முடியாது சார். ஆனா மார்க்கெட்ல எந்த Because it is unpredictable. பட் அதான் சொல்றேன். மார்க்கெட் So, எந்த இப்ப இடத்துல so இருக்கு. அதுதான் ஒரு பியூட்டி. ஸோ அந்த அன்பிரடிக்டபிளான ஒரு மார்க்கெட்ல ஒரு இதுல வந்து நம்ம வந்து ஹவு கான்ஃபிடென்ட் வி ஆர். ஓகே, நான் வந்து இங்க வரும்போது தான் இது பண்ணுவேன், அது பண்ணுவேன், இது அதுன்றீங்க. ஆம், ஏன்னா நான் உங்களோட நிலைமையில சொல்ல, என்னோட நிலைமையில சொல்றேன். பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மார்க்கெட் வந்து நான் வாங்கினா கீழே இறங்கும், நான் வித்தா மேலே ஏறும். அது மாதிரி ஒரு இதுதான் வந்து நான் பாக்குறேன். என்ன இண்டிகேட்டர் போட்டாலும் பாத்தீங்கன்னா வந்து டாக்டர் சார், டக்குன்னு ஆ ஒரே நிமிஷம், ஒரு அப்டேட்டு. நிஃப்டியில் வந்து இந்த கரண்ட் கேண்டலுக்கு மேலே தான் பை, இல்லைன்னா அங்கேருந்து மார்க்கெட் வந்து செல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. உங்க வாயில காலையில சர்க்கரையை போடணும் ஆமா சார், கொஞ்சம் ஆமா கீழே வரட்டும். இல்ல, காலையில பிடிச்ச பார்த்துக்கிட்டு லெவல் இன்னும் கட் பண்ணல, கட் பண்ணி இன்னும் க்ளோஸ் வைக்கல. இந்த கேண்டில் ஆ, வந்து மேல கட் பண்ணிச்சுன்னா பாருங்க கொஞ்சம் மேல போகலாமா, அவ்வளவுதான். ஆனா இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆ. ஆகும்போது பாருங்க மார்க்கெட் வந்து கீழே வரும். என்னன்னு தெரியல. நான் ரோஸ் சொல்லல சார். ஜஸ்ட் என்னுடைய தாட் ப்ராசஸ் வேற மாதிரி, உங்களுடைய தாட் ப்ராசஸ் வேற மாதிரி, அவ்வளவுதான். நீங்க வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நான் வந்து இன்ஸ்டிடியூஷன் மாதிரி ஒர்க் பண்ணட்டும், நமக்கு இருக்கிற மணில நம்ம எப்படி எஃபிஷியன்டா ஒர்க் பண்ணணும்னு யோசிக்கிறோம். அவ்வளவுதான் சார் டிஃபரன்ஸ். ஓகே ஓகே மேம். ஆக்சுவலா வந்து என்ன சொல்றது, என்ன மார்க்கெட் வந்து ஆக்சுவலா அன்பிரடிக்டபிள் ஆக்சுவலா எப்படி வந்து நான் வந்து சொல்றேன் கேளுங்க. நீங்க ப்ராப்பரா வந்து இந்த இதுக்கு மட்டும் பிளான் போட்டு இதுலயே உங்க போர்ட்ஃபோலியோல ஹெட்ஜ் வைக்கிற மாதிரி பண்ணீங்க வச்சுங்களேன், எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூட நீங்க பெட்டரா பண்ணுவீங்களோன்னு எனக்கு தோணுது. பட் வந்து ஐ லீவ் இட் டு யூ. பட் ஐ ஃபீல் வாட் ஆக்சுவலி ஐ நான் அந்த ஃபீல். இன்ட்ராடேன்னு சொன்னேன்ல சார், அந்த இன்ட்ராடேல வந்து நான் என்ன பண்றேன்னா, எனக்கு பேஸ்ட் ஆன் இன்ட்ராடே மூவ்மெண்ட்ல வந்துட்டு நான் வந்து அந்த எட்ஜை தான் நான் இப்ப ஒர்க் பண்றேனோ ஒழிய, நான் டோட்டலா இன்ட்ராடேல இருந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கே ஒர்க் பண்ணல சார். புரியல, இன்னொரு தடவை சொல்லுமா? இப்ப வந்து இப்போ ஒரு 500 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு வந்து அப் போயிருக்கு இல்லைங்களா? அப்போ எனக்கு வந்து போர்ட்ஃபோலியோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 3% அப். இன்னைக்கு வந்து எனக்கு ஒர்க் பண்ணணும்னு அவசியமே இல்லை.
சரி, ஓகே. இதுவே வந்து அந்த 500 பாயிண்ட்ஸ் கீழே டவுன் போச்சு இல்லைங்களா, அப்ப வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ்ல இருக்கு. அன்னைக்கு அந்த 1 லேக் யூஸ் பண்ணி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா அதையே தான் நான் காம்பன்சேட் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப. ஓகேம்மா. சரி, நான் என்னோட போர்ட்ஃபோலியோ காட்டுறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. ஓகேங்க சார். ஓகே, பார்த்தீங்க வச்சுங்களேன், ஒரு ஒரு இது ப்ராப்ளி அரௌண்ட் ஒரு 50 லேக்ஸ் இருக்கிற ஒரு போர்ட்ஃபோலியோ நம்ம எப்படி பில்ட் பண்ணியிருக்கோன்றத பார்த்து சொல்லுவோம். நான் ஆக்சுவலாக வந்து ஷேர் பண்ணுறேன். சார், நான் ஷேர் பண்ணட்டுமா அதை? இது நிறைய பேருக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஹாவ் அ லுக். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேடம், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ இது வச்சுங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 42 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்து 52. ஸோ கேஷாக கொஞ்சம் வச்சிருக்கேன். ஓகேங்களா? கேஷாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 லேக்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட கோல்டு எத்தனை பர்சன்ட் இருக்கு மேடம்? 21.38%. ஓகேங்களா? என்னோட டெப்ட் எவ்வளோ இருக்கு பாருங்க, 21.41. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 43% வந்து நம்ம வந்து கோல்ட்லயும் ஈக்விட்டிலையும் டெப்ட்லயும் வச்சிருக்கோம். மிச்சதெல்லாம் எக்ஸ்போஸ் டு ஈக்விட்டி மேடம். ஓகேங்களா? ஸோ பை ஹேவிங் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுல வந்து நான் வந்து 2,83,000 லாஸ்ட்ல இருக்கேன் ஓவராலா. என்னோட சேர்ந்து இந்த போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணவங்களாம் ஆல்மோஸ்ட் லைக் தே ஆர் இன் அரௌண்ட் 4 to 5 lakhs லாஸ் ஃபார் த சிமிலர் அமௌண்ட். சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து ஒரு இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா என்னோட டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம கோல்டில் பார்த்தீங்கன்னா கோல்ட் பாண்டை வாங்கியிருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 22%, 13% ரைஸ் ஆகி ஓரளவுக்கு அது வந்து இது பண்ணும். ஸோ இட் இஸ் அ இன்பில்ட் ஹெட்ஜ். வச்சுங்களா? இப்போ வந்து நான் வந்து 50 lakhs வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய மார்ஜின் பார்த்துக்கிட்டீங்க, மார்ஜின் பார்க்கலாம். மார்ஜின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ கிடைக்குது மேடம்? கிட்டத்தட்ட 33 லட்சம் 34 லட்சம் நான் மார்ஜின் வச்சிருக்கேன். கண்டிப்பாங்க சார். ஸோ விச் இஸ் குவைட் குட் ஃபார் மை இது. அதனால என்னால் பொசிஷன்ஸ் எடுக்க முடியுது. ஸோ நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன். இஃப் ஐ வாண்ட் டூ இன்ட்ராடே ஐ கேன் டூ இன்ட்ராடே. பட் த குட் திங் இஸ் இஃப் த மார்க்கெட் பிக்ஸ் அப், இப்போ என்னோட அப்ரிசியேஷன் வந்து ரொம்ப குயிக்காக இருக்கும். த மார்க்கெட் மூவ்ஸ் 2.58%, ஐம் ஜஸ்ட் மூவிங் டு 3.51%. ஸோ இன்னும் ஒரு 500-600 பாயிண்ட் மேலே போச்சுன்னா ஐ வில் கம் இன்டு வெரி குட் ப்ராஃபிட். I started earning more money in the holdings as well. At the same time, I have a lot of room to do trading. Intraday-வோ இதுவோ அதை விட்டு நான் வந்து 50 lakhs-மே நான் வந்து ட்ரேடிங்ல நான் வந்து போட்டு ஸ்விங் ஸ்டாக்ஸ்ல போட்டிருந்தா, ஈக்விட்டியில போட்டிருந்தா I might be in a bit more trouble. அதுதான் என்னோட இது. பட் வந்து இட்ஸ் ஐ லீவ் இட் டு entirely to you what you want to do. புரிஞ்சது சார் நீங்க என்ன ஓகே சார். கண்ணன் சார், ஏதோ நீங்க வந்து எனக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தீங்கன்னா ஃபார் ஷியோர் நான் வந்து டெபிட் இன்ஸ்ட்ருமெண்ட், நீங்க என்கிட்ட கொடுத்தது 10 லட்சம் தான் கொடுத்தீங்க. நான் எவ்வளவுக்கு எவ்வளவுதான் அப்புறம் எனக்கு வந்து எனக்கு ரிட்டர்ன்ஸ் வேணும். நான் இல்ல I would be very happy if your mutual fund allotment included that debt component rather than the Nifty 50 mutual fund. புரியுது. பட் எனக்கு வந்து என்னோட டிஸ்ட்ரிபியூஷன்ல 10 லட்சத்துக்கு வந்து கோல்டுலயும் போட்டு டெட்லயும் போடுறதுக்கு பதிலா ஐ தாட் எனக்கு அமௌண்ட் பெருசா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்னோட போர்ட்ஃபோலியோல நான் டெட் வச்சுட்டு இருக்கேன். ஓகே, 10 லட்சத்துல வந்து ஆல்ரெடி நான் ஒரு பேக்கப் வச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா வந்து மியூச்சுவல்லையும் எனக்கு நிறைய பேக்கப் இருக்குன்ற போது பேக்கப்னு போட்டா எனக்கு வந்து இது பண்றது கஷ்டம்ன்றதுனால இன்டென்ஷனலா பிகாஸ் திங்கிங் த்ரூ. பிரியாணி சாப்பிட வேண்டாமா? அதனால ரொம்ப இன்டென்ஷனலா தான் டாக்டர் நான் வந்து டெட்டை உள்ள எடுத்துன்னு வரல எனக்கு. ஆனா ஐ வாஸ் வெரி ஷியூர். இப்ப என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிருக்கேன். அதுல எல்லாம் வந்து கண்டிப்பா டெட்டோட தான் அவனுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ 50 lakhs வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்க சார், 50 lakhsன்றது பிக் மணி ஃபார் மெனி பீப்புள். வச்சுங்களா? ஈவன் 1 lakh இஸ் பிக் மணி ஃபார் சம் பீப்புள். வச்சுங்களா? அவங்க வந்து 1 lakhல வந்து 20,000 கோல்ட் பீஸ் வாங்க சொல்லலாம். 20 to 30,000 வந்து டெப்ட் பண்ணல. எல்லாமே இப்போ வந்து டெப்ட் ஃபண்ட் வந்து நீங்க போய் பாத்தீங்க வச்சுங்களேன், வந்து 20 ரூபா 30 ரூபாய்க்குலாம் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் டெப்ட் ஃபண்ட்.
அதனால ஒரு I பெரிய agree. மேட்டர் அது. நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ரேதர் than the actual value of the portfolio. Yeah. So I wish to give you 1 crore as well. So நான் என்ன நினைச்சேன்னா 10 lakhs is easy to work out. ஸோ வந்து ஏன்னா வந்து ஸ்டாக் போகும்போது தான் உங்களுக்கு அந்த மணி வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னடா இது 4 ஸ்டாக், ஒரு ஸ்டாக் விலையே டிக்சன் வந்து 8,000 ரூபா 9,000 ரூபா இருக்கு, ஒரு ஓஎஃப்எஸ் இவ்வளோக்கு 16,000 ரூபா டிக்சன் வந்து இருக்கு, ஒரு எம்ஆர்எஃப் வாங்கினா அவ்வளோ இருக்கு அப்படின்னு யோசிக்கிறதுல ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் இந்த மாதிரி கோல்டு இதுல டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து தே ஆர் அஃபோர்டபுள் ப்ரைஸ். The unit இல்ல are அது reasonable for you to distribute your percentage, not in the stocks, definitely. Okay, I think that we have discussed quite a lot அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா இப்போ நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் சொல்ல வந்த பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறீங்கன்னா, போர்ட்ஃபோலியோ ஹாஸ் டு பி கன்சிடர் ஆஸ் அ இண்டிவிஜுவல் யூனிட். அந்த யூனிட்ல அந்த ரிஸ்க் ரிவார்டு அந்த எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை எப்படி பண்ணுறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங் வந்து அந்த போர்ட்ஃபோலியோ வந்து மார்க்கெட் மேலே போகும்போது மார்க்கெட்டை பீட் பண்ணி அப்ரிஷியேட் ஆகணும். மார்க்கெட் கீழே போகும்போது ரொம்ப விழாம செல்ஃப் சஸ்டைனா கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கணும். அது மாதிரி தான் ஒரு போர்ட்ஃபோலியோ டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து அசட் அலோகேஷன் இன் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அசட் அலோகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம 3 கேட்டகரியாக நான் சொல்ல வந்துடும். ஒன்று வந்து கோல்டு, இன்னொன்று வந்து டெப்ட் ஏரியா, இன்னொன்று ஈக்விட்டி ஏரியா. ஸோ ஷேர் மார்க்கெட்ன்றதுனாலே நம்ம வந்து டைரக்டா ஈக்விட்டியை திங்க் பண்ணக்கூடாது. ஈக்விட்டி இஸ் அ ஹை ரிஸ்க் இன்ஸ்ட்ருமெண்ட். உங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அதோட பர்சன்டேஜ் உங்க போர்ட்ஃபோலியோல குறைஞ்சிக்கிட்டு போகிறது நல்லது. இப்போ மேபி கவிதா மாதிரி யங்கா இருக்கிறவங்க தே ஆர் ஓகே டு எக்ஸ்போஸ் தெம்செல்வ் டு higher percentage of equity. I still won't agree with her for 100% equity exposure, but she is okay to expose more with the equity. Like வந்து நான் 70% equity பண்றேன், 30% வந்து பஃபர் சிஸ்டம் கொண்டு வரேன், லைக் கோல்டு அண்ட் டெப்ட் அப்படின்னா எனக்கு வந்து ஓகே, அவங்களோட இதை வந்து எனக்கு அக்செப்டபிள் என்னோட இதை பொறுத்தவரைக்கும். வந்து சப்போஸ் somebody who is around 70 இல்லை 60 ஏஜ்ல இருக்காங்க, ஆல்மோஸ்ட் ரிட்டையர் அப்படின்னா ஐ வாண்டட் them to expose only 30% equity, rest of 70% should be in the buffer system. என்ன மாதிரி ஒரு ட்ரேடே பண்ண வேண்டாம்ன்றீங்க. அதுக்குதான் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கேன்ல சார் மணி வந்து அலோகேஷன்ல பாத்தீங்களா 35 lakhs கிட்ட யூ கேன் ட்ரேட் இந்த 50 lakhs போர்ட்ஃபோலியோ. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி 50 கிட்ட வரவங்க ஏஜ் வரவங்க 50-50%. தட்ஸ் வாட் ஐ டிட் இன் மை போர்ட்ஃபோலியோ. ஒரு மாதிரி 50-50 கொண்டு வந்திருக்கேன். நான் வந்து ஏஜ் அதிகமாக ஐ வாண்டட் டு இம்ப்ரூவ் மை டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு கொஞ்சம் ஈக்விட்டியை கொஞ்சம் குறைச்சி பண்ணிப்பேன். ஸோ அது மாதிரி உங்களோட அலோகேஷனை கொண்டு போங்க. நீங்கள் சஸ்டைனபிளாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இஃப் யூ வாண்டட் டு பி இன் த மார்க்கெட் இன் அ சஸ்டைனபிள் வே, you have to make a portfolio which can withstand in this evil time. இப்போ பாத்தீங்கன்னா டாக்டர் இதுல எனக்கு ஒரு சின்ன இது கிளாரிபிகேஷன் சொல்லுங்க சார். இப்ப என்கிட்ட வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்கு. என்னோட டோட்டல் நெட்வொர்த் 1 லட்சம் வச்சுக்கோங்களேன். எனக்கு வயசு 60 வயசு ஆகுது. இப்ப வந்து நானு அந்த 1 லட்சத்துல ஒரு 10 லட்சம் தான், 10,000 தான் நான் ஸ்டாக் மார்க்கெட் கொண்டு வரேன். அதுலயும் இதே மாதிரி பிரிக்க சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்ல அதுதான் கவிதா மேடம் வந்து ஹைலைட் பண்ணதுன்னா, நான் ஏற்கனவே ரியல் எஸ்டேட்ல வச்சிருக்கேன், பேங்க் எப்படி போட்டிருக்கேன், மிச்சம் இருக்க ஏதோ கொஞ்சம் காசு ஜாலியா வந்து நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல டைரக்டா எக்ஸ்போஷர் ஆகி என்னுடைய நாலேஜை நான் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறேன்றது மேடமோட பாயிண்ட், விச் இஸ் குட் பாயிண்ட். ஐ எம் நாட் டினைங் இட். பட் வென் இட் கம்ஸ் டு பப்ளிக், not everybody is same. That is applicable only for Kavita madam or இது வச்சுக்கலாம். பட் நான் வந்து என்னோட அசட் அலோகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லேண்ட்ல இருக்கு, வேற வேற கரன்சில இருக்கு, இதுல இருந்தாலும் நான் வந்து ஷேர் மார்க்கெட்டை ஒரு தனி என்டிட்டியா தான் பார்க்க விரும்புறேன். சப்போஸ் நீங்க என்ன சொல்றீங்க, இப்ப நான் ஒரு 10,000 கொண்டு வந்தாலும் அந்த 10,000 இப்படிதான் நீங்க போடணும்னு சொல்றீங்க, கரெக்டா? கரெக்ட்
கரெக்ட். ஏன்னா கரெக்ட். நான் ஓகே. எதுக்காக சொல்றேன்னா சார், இப்ப நீங்க கேட்ட கேள்வி இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒரு பதில் கேள்வி கேட்க போறேன். சரிங்களா? நீங்க எவ்வளவு கோல்டு சார் வச்சிருக்கீங்க கோல்டு பாண்ட்ல? எவ்வளவுனா பெர்சன்டேஜ்ல கேட்கீங்களா டாக்டர்? எப்படி பர்சன்டேஜ்ல கேக்குறீங்க? சார், பர்சன்டேஜ். ஐ டோன்ட் வாண்ட் ஆக்சுவல் அமௌண்ட் இன் அவர் இல்ல போர்ட்ஃபோலியோ. டாக்டர், அதாவது என்னோட டோட்டல் அசெட் நெட்வொர்த்ல கேக்குறீங்களா இல்ல நான் இல்ல இந்த இதுக்கு ஷேர் ஷேர் மார்க்கெட் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்த மணில ஷேர் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணதுல எவ்வளவு கோல்டு வச்சிருக்கீங்க? 40% வச்சிருக்கேன் டாக்டர். ஓகே. I wanted to highlight to everyone, you all know that how good a trader Subbu sir, how good he can predict the market கீழே விழறதுக்கு முன்னாடியே he used to say, இதே மாதிரி அப்ரிஷியேட் போகிறதுக்கு முன்னாடியே நிறைய தடவை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ ப்ரெடிக்டபிலிட்டி இஸ் ஹை. he has got different asset allocation இருக்கு. லைக் அவருக்கு ஓன் கம்பெனி இருக்கு, இது இருக்கு, அவரோட அலோகேஷன் இருந்தாலும் when he has to come to market, think about him. Even though he says that he asked a question about it, he has got 40% gold, which is an excellent இது வச்சுங்களேன். அவர் அதுவே அவர் probably fortunate, கேபிட்டல் அப்ரிஷியேஷன் எக்கச்சக்கமாச்சு கோல்டு இந்த டைம்ல. ஸோ அந்த கேபிட்டல் அப்ரிஷியேஷன் இல்லாம கூட அவரோட போர்ட்ஃபோலியோல இது மிகப்பெரிய ஹெட்ஜா இருந்திருக்கும் வச்சுங்களா. ஸோ ஒரு கை தேர்ந்த ஒரு ட்ரேடர் கூட அவரோட டிஸ்ட்ரிபியூஷன் இப்படி பண்ணும்போது திங்க் அபவுட் இட். வி ஆர் ஆல் லைக் பட்டிங் ட்ரேடர்ஸ். கொஞ்சம் இப்போதான் இது பண்ணிட்டு இருக்கோம்னா வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். என்னன்னா ஒரு சைக்கலாஜிக்கல் ஏஜ் கொடுக்கும். இப்போ சப்போஸ் நான் பார்த்தீங்கன்னா லேண்ட் வச்சிருக்கேன், நான் எஃப்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷேர் மார்க்கெட்ல விட்டுக்கிட்டே இருந்தேன்னா நம்மளோட கான்ஃபிடென்ட் இன் ஷேர் மார்க்கெட் வில் கோ டவுன். தட் வில் மேக் அஸ் டு டூ என்ன சொல்றதுன்னா லாட் ஆஃப் எரர்ஸ் வச்சுங்களேன். வி வில் மேக் எரர்ஸ். ஒரு மைண்ட் செட் ஷேர் மார்க்கெட்ல வரணும்னா ஷேர் மார்க்கெட்ல நீங்க ஏர்ன் பண்ணா மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்ல நல்ல கான்ஃபிடென்ட்டோட உங்களால சர்வை பண்ண முடியும். நீங்க ஓவரால் சர்வைவலை ஷேர் மார்க்கெட்டோட இன்க்ளூட் பண்ணா தட் won't be correct in my opinion. ஸோ சார் இந்த பாயிண்ட்டை கிளாரிஃபை பண்ணியிருப்பாரு என்கிட்ட கேட்டு. ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்குரிய சர்வைவல் தான் நீங்க ஷேர் மார்க்கெட்ல என்ன பண்றீங்க. ஓவராலா நான் அதில் சர்வை ஆகுறேன், அதனால ஷேர் மார்க்கெட்ல இது பண்றேன்றது என்னால ஏத்துக்க முடியாது வச்சுக்கோங்களேன். உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டு எல்லாமே உங்களுடைய ட்ரேட் இப்போ பாத்தீங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோட ஒவ்வொரு ட்ரேட் நீங்க எடுக்கும்போது அதுல இருக்க ரிஸ்க் ரிவார்டை நம்ம பார்க்க சொல்லுவோம். ப்ராபிலிட்டி எவ்வளோ, ரிஸ்க் எவ்வளோ, ரிவார்டு எவ்வளோ, அந்த ட்ரேட்ல நான் எவ்வளோ மேக் பண்றேன், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நான் இன்னொரு ட்ரேட்ல மணி பண்றேன், அதனால நான் இதுல போனா போகுது, நான் இதை பண்றேன் அப்படின்னு பண்ணணும். யூஸ்வலா போயிடும் அந்த மணி. எத்தனை தடவை நம்ம ஹீரோ ஜீரோ கால் எடுப்போம், நான் அதுல ப்ராஃபிட் பண்ணேன், நான் ஹீரோ ஜீரோ போடுறேன்னு சொல்லிட்டு. உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, நீங்க அதனால மணி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. யூ ஆல்வேஸ் லூஸ் மணி when you go for betting or in the more kind of betting மாதிரி இருக்கும். If you are making money in other kind of asset allocation, then I'll go for this share market as a open hearted without having you will lose. ஒரு சின்ன அதர் இதுல வின் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நான் எந்த ஒரு கார்டுமே போடாம எந்த ஒரு இதுவும் போடாம நான் ஓப்பன் ஹார்டா ஃபைட்டுக்கு போறேன்னா நீங்க ஆல்மோஸ்ட் நீங்க ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி. யூ பெட்டர் கார்டட் யுவர் செல்ஃப் டு கோ ஃபார் எனி ஃபைட் எனிவேர். இட் டசன்ட் மேட்டர். ஈவன் யூ கேன் வித்ஸ்டாண்ட் த லாஸ் இன் தட் பேட்டில்னா கூட எதுக்காக அந்த பேட்டில் நம்ம தோக்கணும்? We don't want to lose because we will won several battles. It doesn't mean that you are okay to lose in this battle. ஸோ அதனால கார்டனா போங்க, ஒவ்வொரு பேட்டிலுமே வின் பண்ணணுன்ற இதுல போங்க என்ன சொல்லுவேன். அர்ஜுன் சார் நீங்க கை தூக்கிருக்கீங்க, பேசுங்க சார். சுப்பு சார்ட்ட தான் கொஸ்டின். இப்ப சொன்னாங்கல்ல சார், ஒரு லட்சம் ரூபா ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதுல ஒரு 40% தங்கத்துல முதலீடு பண்றோம்னு சொல்றாங்களா, இல்ல எப்படி, எதை மாதிரி ஹெட்ஜிங் பர்பஸ்க்காகவா? ஆமாங்க, என்கிட்ட டோட்டல் என்னோட நெட்வொர்க் 1 லட்சம் ரூபாய். ஓகே சார். நான் ஒரு 10,000 ரூபாயை மார்க்கெட்ல டைவர்சிஃபை பண்ணி இதுல இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடிங்கோ பண்ணலான்னு இதை அலாட் பண்ணியிருக்கிறேன்.
ஓகே அதுல 40% கோல்டு. அப்பனா 40,000 கோல்டு இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, 60,000 ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்றேன். அப்படி ஓகே ஓகே. அது ஹெட்ஜிங் ப்ளஸ் இது மாதிரி அதுல எதுவும் கொடுப்பாங்களா சார்? அது வந்து ஐ மீன் பிளட்ஜ் பண்ணலாமா இல்லை எப்படி? ஆமா, இப்ப நீங்க 60% இன்வெஸ்ட் பண்றது, இந்த 40% ETF போட்டு இது நம்ம சவரன் கோல்டு பாண்ட்னால இது கேஷ் ஈக்குவலண்ட். ஓகே அதை வச்சு ட்ரேடிங் ஓகே 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 சார், அண்டர்ஸ்டாண்ட். மார்ஜின். மார்ஜின் ஓகே. சார் இல்ல, இதுதான் பெட்டர் சிஸ்டம் நான் சொல்ல வரல. பட் இல்ல நான் இல்ல இப்படி இல்ல ஒரு பண்ணிட்டு இருக்கேன். இல்ல ஒரு ஹெட்ஜிங் பண்றது நல்லது தானே சார்? நம்ம போய் இந்த புட் ஆப்ஷனை வாங்குறத விட இது ஓகே தானே? ஆமாமா, ஹெட்ஜிங்கே இப்ப கோல்டு இட்ஸ் டாக்டர் என்ன சொல்ல வரேன்னா, கோல்டு இட் செல்ஃப் ஒரு ஹெட்ஜிங் தான். இப்போ ஆமா நார்மலா இப்ப ஒரு மாதிரி சேம் பிஹேவ் பண்ணுதுன்னு வைங்களேன். இப்ப நார்மலா வந்து ஒரு 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 சூழ்நிலை சரியில்லாத நேரத்துல, மார்க்கெட் விழுற நேரத்துல, ஏதாவது ஒரு ஃபினான்சியல் கிரிசிஸ் வர்ற நேரத்துல கோல்டு வில் ப்ரொடெக்ட் தி இது இல்லையா, நம்ம போர்ட்ஃபோலியோ இல்லையா? ஆமா ஆமா அது சார். ஒரு ஹெட்ஜ் தானே, நேச்சுரல் ஹெட்ஜ். பிளஸ் அப்ரிசியேஷன் ஆவரேஜா 10 to 11% அப்ரிசியேட் ஆயிருக்கு சார். டாக்டர் சொன்னார்ல, எவ்ரி இயர் வந்து ஆவரேஜா அது 10% மினிமம் அப்ரிசியேஷனும் ஆகுது. சேம் டைம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும்போது உங்க போர்ட்ஃபோலியோல அது இட் வில் ஆக்ட் அஸ் அ ஹெட்ஜ். ஸோ நேச்சுரல் ஹெட்ஜும் ஆக்ட் ஆகுது, அப்ரிசியேஷனும் 10% இருக்குன்னா இட்ஸ் அ பெட்டர் ஹெட்ஜ் இல்லையா? அதனால உங்க அக்கார்டிங் டு ஏஜ் வந்து நீங்க அதை ப்ரொபோர்ஷனேட்டா அந்த ஹெட்ஜ் நேச்சுரல் கோல்டு மாதிரி இதை யூஸ் பண்ணணும்னு சொல்றாரு. ஓகே ஓகே சார். ஆக்சுவலா நான் சொல்லுங்க சார். ஆக்சுவலா நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் போட்டிருக்கேன், நிறைய பிளட்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல இருந்து அந்த எடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் என்ன மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருக்கீங்கன்னு அர்ஜுனன் சார்? அகைன் இஃப் யூ ஆர் எக்ஸ்போஸ் டு ஈக்விட்டி, இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் வந்து மார்க்கெட் மாதிரி தான். நீங்க லாஸ்ட்ல இருந்தீங்க, மார்க்கெட் கீழே போனா உங்க மியூச்சுவல் ஃபண்டும் லாஸ்ட்ல தான் போகும். ஸோ இட் ஒன்ட் பி பெட்டர் டைவர்சிஃபைனால உங்களால சூஸ் பண்ண முடியல ஸ்டாக்ஸ் போது அந்த மிக்சருக்கு யூஸ் பண்ணலாம் வந்து மியூச்சுவல் ஃபண்டு. இல்ல இல்ல ஆனா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க போட்டிருக்கீங்கன்றத பொறுத்து தான் அது ஹெட்ஜா இல்ல ஹெட்ஜ் இல்லையான்றது தெரியும். நான் வந்து கொஞ்சம் இப்ப நீங்க டெட் ஃபண்ட்ஸ் போட்டிருந்தா கிட்டத்தட்ட ஹெட்ஜ் மாதிரி தான் என்ன டாக்டர்? அதாவது வந்து சார் வந்து நான் ஒரு சின்ன ஒரு இது வந்து எனக்கு ஒரு 2 பக்கத்துக்கு இது கிடைச்சிருக்கு. நான் அதை வந்து சொல்றேன் கேளுங்க. அதாவது என்னன்னா வந்து, அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்க எல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க, ஹெட்ஜிங் எப்படி பண்ணிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க சார். ஓகேங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெச்என்ஐ அவங்க வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா, ஒரு ரீட்டைல் ட்ரேடர் 1 lakhல இருந்து 10 lakh இருந்தாங்கன்னா என்ன, ஒரு அஃப்ளூயன்டான பீப்புள் 10 lakhsல இருந்து 50 lakhs போர்ட்ஃபோலியோ வச்சிருந்தா என்ன, 50 lakhsல இருந்து 5 crore வச்சிருக்க ஹெச்என்ஐ கிளையண்ட் என்ன மாதிரி ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாம், 5 crore மேல இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதுக்கு வந்து என்ன மாதிரி ஹெட்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 lakh to 10 lakhன்றது வந்து அவங்க என்ன இது பண்ணியிருக்காங்கன்னா, ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி வந்து சிம்பிள் ஆப்ஷன் ஹெட்ஜ் ஆர் கோல்டு எஸ்ஐபி. ஓகேங்களா? அதுக்கு வந்து டூல்ஸ் யூஸ்ட் வந்து நிஃப்டி புட்ஸ், கோல்டு இடிஎஃப்ஸ், லிக்விட் ஃபண்ட்ஸ். இது வந்து ரீட்டைல் பீப்புளுக்கு ரெக்கமெண்ட் பண்ற ஹெட்ஜ் ஸ்ட்ராட்டஜி பை இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேங்களா? ஏன்னா வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து சில இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து தே மெயின்டைன் போர்ட்ஃபோலியோ ஃபார் அதர்ஸ். அவங்களோட இதுல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி 10 lakhs to 15 lakhs அஃப்ளூயன்ட் பீப்புளுக்கு எப்படி ஹெட்ஜ் ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்கன்னா, பார்ஷியல் ஹெட்ஜ் பிளஸ் கவர்டு கால்ஸ் பிளஸ் அசெட் மிக்ஸ். அதுக்கு யூஸ் பண்ற டூல்ஸ் என்னன்னா, கவர்டு கால்ஸ், இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ், கோல்டு இடிஎஃப். ஓகேங்களா? அடுத்து ஹெச்என்ஐ கிளையன்ஸ்க்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, மல்டி லெக் டெரிவேட்டிவ்ஸ் பிளஸ் பாண்ட் அலோகேஷன். அதுக்கு யூஸ் பண்ற டூல்ஸ் வந்து அயன் கவுண்டர், ஜிசெக்ஸ், இன்டர்நேஷனல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். 5 crores பிளஸ் இருக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து என்ன ஹெட்ஜிங் இது பண்றாங்கன்னா, மேக்ரோ ஹெட்ஜ் பிளஸ் வாலட்டிலிட்டி ஹெட்ஜ் பிளஸ் எஃப்எக்ஸ் எக்ஸ்போஷர், தட் இஸ் ஃபாரெக்ஸ் எக்ஸ்போஷர். ஸோ அது இப்போ என்ன பண்றாங்கன்னா, ஃபியூச்சர்ஸ், யூஎஸ்டி ஐஎன்ஆர் ஹெட்ஜ், கமாடிட்டிஸ், இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் அவங்க கொடுக்கல. வந்து இது வந்து ஒன் ஆஃப் த ஃபார்ம் வந்து யூஸ் பண்ற இதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வந்து கவிதா மேடம் இருக்கீங்களா?
சார் இருக்கு. இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே மேடம். இப்போ வந்து நீங்க வந்து ஒண்ணு டெவலப் பண்ணிருக்கீங்க, ஓகேங்களா? 10 லேக். இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஐ வாண்டட் யூ டு ரீவிசிட் யுவர் 10 லேக்ஸ் இன்வெஸ்டிங். ஓகே கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு நீங்க ஓகே என்ன பண்ணீங்கன்னா இன்னொரு தடவை நீங்க வந்து அசட் அலோகேஷன் இன்னொன்னு பண்ணி எனக்கு நாளைக்கு சொல்ல முடியுமா? ஷியோர் சார், ஷியோர் சார். ஓகேங்களா? ஏன்னா வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம மைண்ட் மாறும்ல. ஓ நம்ம கண்டிப்பா இப்படி சார், பண்ணா கொஞ்சம் கண்டிப்பா பெட்டரா எனக்கு இருக்குமோ, புரிஞ்சுது. அப்படி இப்போ நீங்க பண்ணா எந்த இருக்குமோ. பர்பஸ்ல எந்த வியூல எனக்கு புரிஞ்சுது. கரெக்ட். ஸோ அதனால நீங்க வந்து ஒரு ரீவிசிட் பண்ணுங்க. ஓகே பண்ணிட்டு நாளைக்கு வந்து எனக்கு இது மாதிரி இருந்தா பெட்டரா இருக்கும் ஆஸ் அ ட்ரேடராகவே ஓகேங்க நீங்க சார், பண்ணுங்க. அதே ஓகேங்க சார். மாதிரி இவர் சுரேஷ் சார், சொல்லுங்க டாக்டர். கேன் யூ ரீவிசிட் as well? ஏதாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல இருந்து ஏதாவது பாயிண்ட் உங்களால ஆட் பண்ணி உங்களோட டிஸ்ட்ரிபியூஷனை வேற ஏதாவது கொஞ்சம் பெட்டரா கொண்டு வர முடியும்னு நினைச்சீங்கன்னா வந்து நீங்க கொண்டு வாங்க. இல்ல இதுதான் நானு அப்படின்னா கூட நாளைக்கு இதே மாதிரி கொண்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஐ வாண்டட் இல்ல டு see. எனக்கு நீங்க 50 லட்சமா கொடுங்க, நான் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே நீங்க ஓகே, 10 நோ லட்சம் ப்ராப்ளம் கொடுத்தீங்கன்னா சார். நான் ஐ வில் டேக் ஸ்டிக் இட். ஆன் டு எனக்கு திஸ். பர்சன்டேஜ் தான் முக்கியம். the percentage of allocation is important rather than actual value. Take it 50 lakhs, no worries. Okay, then there will be one more. ஓகேங்களா? See, nothing. இப்போ instead of டெஃபினெட்லி, 4 I will add one more which will add as a தட்ஸ் ஃபைன். bond. இப்போ இதையே என்னால டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஒரு ஒரு வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இல்ல மட்டும் இல்ல, ஐ போட்டுட்டு வாண்ட் யூ டு அதுல வந்து டேக் டைம். no I issues, no want you issues. to I can take do that. time. I can do I that. wanted to revisit you and think about what are all me, Subbu sir, எல்லாமே வந்து டிஸ்கஸ் No பண்ணல. issues. அதெல்லாம் கொஞ்சம் I மைண்ட்ல வச்சுங்க. yeah, வச்சுக்கிட்டு நீங்க yeah. ரீவிசிட் பண்ணி 50 lakhs போர்ட்ஃபோலியோ நாளைக்கு எடுத்துவாங்க. மேடம் உங்களுக்கு 50 Sure, லட்சம் sure. வேணுமா 10 லட்சம் வேணுமா? எனக்கு 10 லட்சமே போதும் சார். டாக்டர் சார் பாரா 1000 சார் நான் 50 லட்சத்தை கொண்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ரிஸ்க் பண்ண மாட்டேங்க சார். சரிங்கம்மா, ஓகேம்மா. சரி 10 லட்சத்துக்கு போடுமா, ஆமா சரியா? ஓகே சார், ஓகே, நாளைக்கு கொண்டு வாங்க பார்ப்போம். ஓகே சார். டாக்டர் வேற யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இதை பத்தி? அசட் அலோகேஷன் இது மாதிரி என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இல்ல என்னோட விமர்சனம் இது, எனக்கு இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கல, அது மாதிரி நீங்க ஏதாவது இப்பயாச்சும் வாயை திறந்து ஏதாவது பேச விரும்புறீங்களா? பெஸ்ட் ஆஃப் யூ. ஆல்மோஸ்ட் வந்து 76 பேர் இருக்கோம் கிட்டத்தட்ட. நானும் சுப்பு சாரு, அர்ஜுனன் சாரு, நடுவுல சந்தோஷ் ப்ரோ போறாரு, சுரேஷ் சார், இவங்க தான் பேசிட்டு இருக்கோம். ஒரு 5-6 பேர் தான். மிச்சம் இருக்கிறவங்க வந்து நீங்க வந்து பேசணும்னா கூட வந்து சும்மா வந்து சொல்லுங்களேன், ஒரு விமர்சனமா சொல்லுங்களேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கலன்னு ஏதாவது கொஞ்சம் பேசுங்களேன். டாக்டர் சார், ஆ என்னோட இது என்னன்னா, மேடம் ஒரு இது ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இன்ட்ராடேக்குன்னு வந்து 1 லேக் எடுக்கிறாங்க. அது போக இந்த ஸ்விங் ஸ்டாக்ஸ்ன்னு எடுக்கிறாங்க. தோ அவங்க வந்து இது ஹெட்ஜிங் எதுவும் எடுக்கலனா கூட இந்த ஸ்விங் ஸ்டாக்ல வந்து அவங்க டெக்னிக்கலோ பிளஸ் ஃபண்டமெண்டல் பார்த்து பார்க்கும்போது இது வந்து ப்ராஃபிட்லேயே தான் முடியும். கண்டிப்பா ஒரு 80-90% ப்ராஃபிட் தான் வரும். ஸோ ஃபர்தராக வந்து ரிசர்வ் வச்சுருக்காங்க. அந்த ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே பண்ணுறப்போ நல்லா ஷியோர் அவங்க டெக்னிக்கல் நல்லா இருந்தது, நல்லா ட்ரெண்ட் மூவ் ஆகுதுன்னா அதை வச்சு இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இது வந்து சீக்கிரமாக அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குன்னு என்னோட அபிப்பிராயம் சார். லைக் எப்படின்னா நம்ம ஸ்மால் கேஸ்லாம் பண்ண முடியல சார். அது குயிக்காக வந்து நமக்கு வந்து ரிசல்ட் கொடுத்தது. அந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. தேங்க்யூ கணேஷ் மணி சார், தேங்க்யூ ஸோ மச். அழகா வந்து டக்குன்னு டேப்லெட் கால்லாம் போட்டீங்க, அழகா இது பண்ணிட்டீங்க. அப்ரிஷியேட் பண்றேன். வெல் டன் சார். தேங்க்யூ சார். சரி, அடுத்து ஒரு கொஸ்டின் போலாமா? இது கவிதா மேடத்துக்கான ஒரு பிரத்யேக கொஸ்டின் தான், ஏன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு டெரிவேட்டிவ்ஸ். ஷி இஸ் குவைட் குட் இன் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ அதனால இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன். மேடம், இப்போ வந்து இப்போ கிரெடிட் ஸ்ப்ரெட், டெபிட் ஸ்ப்ரெட் இருக்கு, ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு 2 ஸ்ப்ரெட் காட்டுறேன். எந்த ஸ்ப்ரெட்டை நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க, ஏன் அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. ஓகேங்க சார். ஓகேங்களா? அதில் நானும் கலந்துக்கிறேன் சார். ஓ ஓகே ஓகே, வாங்க வாங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே, லெட்ஸ் ஓப்பன்.
வேற யாராவது கலந்துக்க விரும்புறீங்களா ப்ளீஸ்? யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. யாராவது இன்ட்ரெஸ்டா இருந்தா இதுல கலந்துக்க விரும்புறீங்களா? நான் இந்த ஆட்டத்துல இல்ல லைக் டாக்டர். எனக்கு இது நான் ப்ரெட்டு கத்துக்கிட்டு போடுறோம். நீங்க அதான் பண்றதுல இருந்து நான் உங்களை கத்துக்க டிஸ்டர்ப் தான் பண்ண போறேன். விரும்பல. இல்ல நான் கத்துக்க ஓகே தான் விரும்புறேன். உங்க டிஸ்கஷன்ல இருந்து இதுல ஓகே எதுக்கும் எனக்கு ரொம்ப தூரம் எனக்கு தெரியாது. சரி சரி ஓகே Yeah. இல்ல சார், டவுட் கேளுங்க சார், சுரேஷ் சார். இல்ல அதெல்லாம் டாக்டர் சார் கண்டிப்பா என்னது சார் டவுட். என்ன கிளாஸ் சார்? ஸ்ப்ரெட் யார் ஸ்ப்ரெட் யார் பத்தி. பேசுறது யாருப்பா? பேசுறது கலைமணி. யாரு? கலைமணி சார். கலைமணி. கலைவாணி வாங்க. நீங்களும் வந்து டெரிவேட்டிவ்ஸ் தான் வாங்க. ஓகேங்களா? ஓகே சரி சார். இப்போ நான் வந்து கேட்க போறது என்னன்னா வந்து நான் ஒரு 2 ஸ்ப்ரெட் காட்டுறேன். ஓகேங்களா? இந்த 2 ஸ்ப்ரெட்டுமே வந்து பேர் ஸ்ப்ரெட். என்ன ஸ்ப்ரெட்? பேர் ஸ்ப்ரெட். ஓகே. ஸோ இந்த ஓகே பேர் ஸ்ப்ரெட்ல நான் வந்து புட் ஸ்ட்ராட்டஜி சொல்றேன், கால் ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இது செல் பண்றோம், இதை பை பண்றோம். ஓகேங்களா? ஓகே இருக்கீங்களா? ஓகேங்க சார். ஓகே. ஸோ இது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பேர் ஸ்ட்ராட்டஜி, பேர் கால் ஸ்ப்ரெட்டு. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வித்த தொகை ஜாஸ்தி, வாங்கின தொகை கம்மி. ஸோ இதனால கிரெடிட் ஸ்ப்ரெட். கரெக்டுங்களா நான் ஆமாங்க. சொன்னது? ஓகே ஸோ இட் இஸ் அ பேர் கால் ஸ்ப்ரெட், இட் இஸ் அ கிரெடிட் ஸ்ப்ரெட். ஓகே. ஸோ இதை வந்து யோசிச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஆப்ஷன். which is exactly similar, but it is a depth strategy. ஓகேங்களா? டெப்த் ஸ்ப்ரெட். டெப்த் ஸ்ப்ரெட்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பேர் புட் ஸ்ப்ரெட், which is a depth spread. ஓகேங்களா? which is also a similar curve. பார்த்துருந்தீங்கன்னா இந்த 2 ஸ்ட்ராட்டஜில which one you would like to take? which one is the better one அப்படின்னு நினைக்கிறீங்க? பேர் புட்டு சார். ஓகே. கலை ப்ரோ இஸ் மோர் இன் ஃபேவர் ஆஃப் பேர் புட் ஸ்ப்ரெட். நானுமே பேர் புட் ஸ்ப்ரெட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனிபடி ஹஸ் காட் எனி அதர் வியூஸ்? வேற யாராவது கால் ஸ்ப்ரெட் சைடு ட்ரை பண்றீங்களா? சார் நானும் பேர் போட்டுருக்கேன் சார். ஓகே சூப்பர். ஆனா வேற யாராவது? ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தானே சார் ஒர்க் ஆகும்? ஆமா மேக்ஸிமம் ஆமா லாஸ் கம்மியாகுது கரெக்ட் பாருங்க. தான். இல்ல மேடம், இதுல பிஎஸ் பிஎஸ் ஸ்ப்ரெட்ல வந்து கொஞ்சம் வேகமா வந்து புட்டு வந்து கரையறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். இல்லைங்க, ரொம்ப கீழே வந்துச்சுன்னா பெரிய அளவு கொஞ்சம் லாஸ் கூட இருக்கும் பாருங்க. இல்ல இப்போ அடுத்த இதுக்கு போக வேண்டாம். ஐ வாண்டட் யூ டு vote ஃபார் விச் ஹூ இஸ் voting வாட். இப்போ ஐ திங்க் அசோக் ப்ரோவும் கலைய கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க, நாங்க வந்து புட் ஸ்ப்ரெட் தான் போக போறோம் அப்படின்னு. ஓகே. ரெஸ்ட் ஆஃப் யூ கேன் யூ ஜஸ்ட் டெல் மீ விச் ஒன் யூ வாண்டட் டு கோ? கவிதா மேடம். நான் எனக்கு என்னமோ ரெண்டுக்குமே ஈக்குவல் சான்ஸ் தான் இருக்கிறதுனால So, கால் நீங்க சைடு வந்து யூ டோன்ட் ஹாவ் அ ப்ரிஃபரன்ஸ், கரெக்டா? டாக்டர் ஓகே. டாக்டர் ஒரே ஒரு நிமிஷம். இதை இன்னொரு ஸ்கிரீன்ல அப்படியே டியூப்ளிகேட் பண்ணிட்டு அந்த இன்னொன்னும் போடுங்களேன். அதோட பிஓபி என்ன, அதோட பிரேக் ஈவன் என்ன வருதுன்னு பார்த்துடலாம். இது அப்படியே இந்த ஸ்கிரீனை ஒரு டியூப்ளிகேட் பண்ணிட்டு அந்த இன்னொன்னு சொன்னீங்களா அதை போட்டீங்கன்னா அதோட பர்சன்டேஜ் என்ன இருக்கு, பிஓபி என்ன இருக்கு அந்த. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நான் கால் எடுத்தேன்னா இது முடிஞ்சுச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பார்த்துங்க, பிஓபி பார்த்துங்க, ப்ராஃபிட் பார்த்துங்க, லாஸ் பார்த்துங்க. ஓகேங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? 71% வந்து இது இருக்கு. பிஓபி ஸோ இருக்கு. பிரேக் ஈவன் வந்து +1% இருக்கு. 969 வரைக்கும் கவர் ஆகிட்டு இருக்கு நம்ம. சார் டாக்டர் நான் சாமி வந்து ம். கால் புரியுது சைடு சாமி. தான் சார் போவேன். கவிதா மேடம் சேஞ்ச் யர் மைண்ட் டு கால் ஃப்ரம் நோ ப்ரிஃபரன்ஸ் டு கால். ஓகே. அப்புறம் சார் அர்ஜுனன் சார். இல்ல சார், நான் வந்து புட்டு இது சைடு தான் சார் போவேன். ஓகே. ஸோ எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருமே ஃபுட் தான் சொல்லியிருக்கீங்க. கவிதா மேடம் மட்டும்தான் கால் சொல்லியிருக்கீங்க. வந்து நீங்க
கவிதா மேடம், நீங்க ஏன் கால் போனீங்க? அதுக்கு என்ன ரீசன்னா, இப்ப சப்போஸ் நான் பொசிஷனை கட் பண்ணனா சார், இந்த அவுட் ஆஃப் த மணில எனக்கு சீக்கிரமா வந்து லிக்விடிட்டி கிடைச்சிரும். ஆனா அந்த இந்த மணில போகும்போது பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு அது 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் வந்து உங்களுக்கு இது விழுகும். எக்ஸலன்ட். I would like to highlight this point. லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா வந்து அவுட் ஆஃப் த மணியில் வந்து இருக்கிறதுனால இதோட லிக்விடிட்டி மச் மச் பெட்டர். உங்களுடைய வந்து பொசிஷன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணும்போது ஸ்லிப்பேஜ் வந்து அதிகமாக வராது. தட் இஸ் அ வேலிட் பாயிண்ட் மேடம், ஐ அக்ரி வித் யூ. நீங்கள் வந்து முதல்ல என்ன நினைச்சிங்கன்னா வந்து ரிஸ்க் ரிவார்டு எல்லாமே இதாக இருக்குது, பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராபிலிட்டி எல்லாமே ஈக்குவலாக இருக்குது, பிரேக் ஈவன் ஆல்மோஸ்ட் ஒன்றா இருக்குது, ஸோ லிக்விடிட்டி பெட்டராக இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நான் போயிடுறேன்னு சொல்கிறீங்க, விச் இஸ் அக்செப்டபிள் மேடம். தேங்க்யூ சார். மற்ற 3 பேரும் வந்து புட் ஸ்ப்ரெட் சொல்லிருக்கீங்க, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. ஒன் பை ஒன், ஹூ வாண்ட்ஸ் டு கோ ஃபர்ஸ்ட்? சார் என்னோட வியூ வந்து ஃபுட் சைடு வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து ப்ரீமியம் ஜாஸ்தியா இருக்கும். கரையிறது டிகே வந்து புட் சைடு கொஞ்சம் நல்லா இருக்கும் சார், அதனால காலோட அந்த சைடு வந்து பிரீமியம் கரையிறது பெட்டரா இருக்கும் அப்படின்றீங்க. ஓகே, ஐ டோன்ட் ரியலி அக்ரி வித் தட். அக்ரி வித் தட்னா வந்து அது சரி, ஓகே, நம்ம பார்ப்போம் இதை. வேற ஏதாவது என்ன பாயிண்ட் சொல்றீங்க? அர்ஜுனன் சார் அண்ட் அசோக் சார் பேசுங்க. ஹலோ ஹலோ, இருக்கீங்களா? ஆமா சார், இருக்காரு, உள்ள இருக்காரு. எங்க அர்ஜுனன் சார்? சார் கலைமணி அவர் சொன்னது மாதிரி தான் வந்து கொஞ்சம் டிகே ஜாஸ்தியா இருக்கும் சார். கீழே மார்க்கெட் விழுந்துச்சுன்னா, கீழே மார்க்கெட் போச்சுன்னா அந்த புட்டோட இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா டிகே ஆகும் சார். ஓகே, பட் ஆனா ஃபாஸ்டா டிகே ஆனா உங்களுக்கு வந்து பை பொசிஷன்ல வந்து அதிக பிரீமியம் இருக்கு. எதுல சார்? பை பொசிஷன் சார், டெப்த் ஸ்ப்ரெட் இல்ல 25,200 தானே அது? ஆமா சார், அதுல இருந்து ஆமா இந்த மணில இருக்கும்போது அதுல தானே அப்ப கரையணும் எக்ஸ்ட்ரா. 24,900 செல் பண்ணிருக்கீங்க. பாத்தீங்கன்னா வந்து சரி, ஓகே, சரி. இப்ப அசோக் சார் சொல்றீங்களா? கணேஷ் மணி சார் கை தூக்கிருக்கீங்க, நீங்க பேசுங்க. கணேஷ் மணி இல்ல சார், இவர் கணேஷ். கணேஷ் சார் இல்ல சொல்லுங்க. சார், இவரு சிங்கப்பூர் அர்ஜுனன் சரவணன் கிட்ட வந்து நம்ம சார் இருக்கீங்களா? சரவணன் சார் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. உங்க நம்பர் ஷேர் பண்றீங்களா? நான் வருவேன் அந்த வாரம், அங்க மீட் பண்ணலாம். ஓகே, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணவா இல்ல அப்படி இதுல சாட்ல கூட போட்டு விடுங்க. ஓகே. இன்னைக்கு லீவு தானே உங்களுக்கு? ஆமா, இன்னைக்கு லீவு தான் சார், கவர்மெண்ட் லீவு. ஓகே, நம்ம சாட்டர்டே சண்டேல மீட் பண்ணலாம். முக்கியமா ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும்போது கேஷுவலா பேசுறது கொஞ்சம் தெளிவா. சரி, சாரி தெரிஞ்சு நினைக்கிறேன், நடுவுல வந்துட்டாரு. ஓகே, சரி. இப்பதான் உள்ள வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், பார்த்தோட டக்குனு இருப்பாரு. ஓகே, அசோக் சார்ல சரி, நம்ம வந்து நான் என்னோட பாயிண்ட் சொல்றேன். ஓகே, மேபி ஐ ட்ரை டு கன்வின்ஸ் கவிதா மேடம் டு புட் ஸ்ப்ரெட். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த ரெண்டுத்துலையுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ப்ராஃபிட், மேக்ஸ் லாஸு, பிரேக் ஈவனு, ரிஸ்க் ரிவார்டு, ப்ராபபிலிட்டி எல்லாமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஓகேங்களா? இந்த லிக்விடிட்டினால உங்களுக்கு வந்து அந்த சின்ன 969 971 இருக்கு, பட் தட்ஸ் நாட் அக்செப்டபிள். இட்ஸ் ஆல் ஓகே வச்சுங்களா? ஒய் ஐ ப்ரிஃபர் புட் ஆப்ஷன் வந்து ப்ரிஃபர் பண்றேன் தென் கால் ஆப்ஷன்றதா இப்போ நம்ம சொல்லுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ட்ரேட் எடுத்த உடனே மார்க்கெட்டு எய்தர் வந்து எக்ஸ்பைரி வரலும் வச்சிருந்தா இட் டசன்ட் மேக் அ டிஃபரன்ஸ். ஓகேங்களா? பட் வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட்டால நம்மளை வந்து ட்ரேட்ல இருந்து வெளியே அனுப்பிச்சிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து கீழே போகலாம், மேலே போகலாம். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து கீழே விழுதுன்னு ஒரு சினாரியோ எடுத்துப்போம்.
விழுதுன்னு சினாரி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம், 200 பாயிண்ட்ஸ் டவுன்ல எம்டிஎம் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து விழுது வச்சுங்களா, 24,722 இருந்து மார்க்கெட் வந்து இப்போ வந்து 24,500க்கு போகுது. அப்போ இந்த ரெண்டுத்துக்கு என்ன எம்டிஎம் டிஃபரன்ஸ்னு பாக்குறோம். அதே மாதிரி 24,700ல இருந்து 24,900க்கு போகுது. அப்ப என்ன டிஃபரன்ஸ்ன்றத நம்ம வந்து பார்க்க போறோம் எம்டிஎம்ல. ஓகேங்களா? இப்போ வி ஸ்டார்ட் வித் கால் ஆப்ஷன். ஸோ மார்க்கெட் வந்து கீழே விழும்போது என்ன நடக்குன்னா விக்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். கரெக்டுங்களா? விக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, விக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஓகேவா இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் வந்து அப்ரிசியேஷன் கரெக்டாக கிடைக்கிறதுக்காக. இப்போ 24,500 வரும்போது இந்த கால் ஸ்ப்ரெட் வந்து எவ்வளோ இருக்கு? ஓகே, 1,750 ரூபா லாபம் காட்டுது. ஓகே, இந்த கால் ஸ்ப்ரெட்ல. ஓகே, சப்போஸ் வந்து மேலே வந்து விக்ஸ் வந்து இப்போ மார்க்கெட் மேலே போகுது, அப்போ என்ன ஆகும்னா விக்ஸ் வந்து குறைய போகுது. ஓகேங்களா? வில் புட் இட் டு -4. ஓகே, பண்ணிட்டோம்னா நம்ம வந்து 24,900 -2,518. ஓகே, -2,580. ஓகே, இப்போ இதுதான் நம்மளோட எம்டிஎம் ப்ராஃபிட்டோ லாஸோ இருக்குது. மார்க்கெட் வந்து 200 பாயிண்ட் கீழே வரும்போது நம்ம கால் ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தா நம்மளோட எம்டிஎம் ப்ராஃபிட் என்ன, 200 பாயிண்ட்ஸ் மேலே போச்சுன்னா நம்ம எம்டிஎம்மோட லாஸ் என்னன்றது பார்த்தோம். ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1,750, லாஸ் பார்த்தீங்கன்னா 2,718. ஓகேங்களா? ஸோ வி மூவ் ஆன் டு புட் ஆப்ஷன். ஓகேங்களா? புட் ஆப்ஷன்ல அதே மாதிரி நம்ம வந்து மேலே வருது. ஸோ நம்மளுடைய ஐவி வந்து ட்ராப் ஆகுது. ஸோ 900ல நமக்கு லாஸ் வந்து எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 2,371 -2,371. அதே மாதிரி கீழே 500 போகும்போது நமக்கு வந்து ப்ராஃபிட் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,923. ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் இது வந்து ஒரு நிமிஷம் டாக்டர். டாக்டர் இதுல நீங்க இது அட்ஜஸ்ட் பண்ணலையா? ஐவியை நீங்க +4 ஆக்குங்களே யூஸ்வலா. சாரி மறந்துட்டேன். ஓகே, 1,890. ஓகேங்களா? கரெக்டுங்களா? ஹலோ, எஸ் எஸ் இருக்கீங்களா எல்லாரும்? 1890. ஆமாங்க சார். அப்போ பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 150 ரூபா டிஃபரன்ஸ். கீழே போகும்போது நமக்கு அதிக லாபம் புட் ஸ்ப்ரெட் கொடுக்குது, மேலே போகும்போது குறைந்த நட்டத்தை கொடுக்குது. கரெக்டுங்களா? ஆமா சார், 150 ரூபாங்கிறது 2 பாயிண்ட். கரெக்ட். அந்த ஓகேங்களா? 2 பாயிண்ட் ஸ்லிப்பேஜ்ல போயிடும்ல சார்? அந்த அளவுக்கு மோசமா இருக்காது மேடம். பிரசன்ட் வீக் போனீங்கன்னா ஸ்லிப்பேஜ் இட்ஸ் நாட் தட் பேட். ஓகே, பாருங்க, இட்ஸ் நாட் தட் பேட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது டே சஸ்டெயின் ஆகாம இந்த அப்ரிசியேஷன் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா புட் ஸ்ப்ரெட் இஸ் மச் பெட்டர் தென் த கால் ஸ்ப்ரெட். ஓகே சார். உங்க எம்டிஎம் லாஸ்க்கு சொல்றேன். ம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எங்கெங்க சின்ன சின்ன பாயிண்ட் கிடைக்குன்னு தானே பார்ப்போம். ரெண்டுமே ஓரளவுக்கு சிமிலர் கர்வு. விச் ஒன் யூ ஃபீல் பெட்டர் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். கண்டிப்பா. சார் டாக்டர் சார், ம் இதுல வந்து ஆக்சுவலா வந்து இப்போ நீங்க புட்டுல வந்து அர்த்தமணியை தானே சார் வித்துருக்கீங்க? ஐ மீன் இல்ல நான் வந்து எங்க கால் சைடு எடுத்தனோ அதே தான் புட்ல போட்டிருக்கேன். ஓகே. இப்ப ஆக்சுவலா ஏன்னா நான் வந்து இது வந்து காலையில கண்ணன் சார் கேட்டார்ல. இல்ல ஆக்சுவலா நான் எப்படி எடுப்பேன்னா ஸ்ப்ரெட்டு, ஆ, ஆ, இப்போ வந்து கீழே மார்க்கெட் போகுதுன்னா காலை வந்து 0.4 டெல்டாவை வித்துருவேன். ஆ. ஹலோ, சொல்லுங்க 0.25 சார்.
0.25 டெல்டாவை வாங்கிடுவோம் சார். அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க. அது காமனா எல்லாரும் பண்றது 0.4 வந்து செல் பண்ணி 0.25 அதனால கொஞ்சம் இந்த ரிஸ்க் கொஞ்சம் இதுவா இருக்கும் சார். அது வந்து ஈக்குவல் இருக்கா? அதே புட்ல ஆப்போசிட்ல பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து 0.4 டெல்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா 850 நீங்க வந்து செல் பண்ணிக்கிறீங்க. 24,800 பண்ணுவோம் சார். 800 பண்றீங்க. 0.25 இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 25,000 பை பண்றீங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்வ் which is very similar to இல்ல நம்மளுக்கு கொஞ்சம் பிரேக் ஈவன் கொஞ்சம் கூட கிடைக்கும்ன்றதுக்காக தான். இப்போ புரியுது சார். அந்த 0.4 0.25 டெல்டா நிறைய பேர் பண்ணுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா வந்து நீங்க இந்த கர்வ் சொல்றீங்கல்ல, இந்த கர்வ் தான் நான் போடுவேன்னு சொல்றீங்க. இந்த கர்வ் இஸ் ஈக்குவலன்ட் டு this curve. There is no difference between your POP, your risk reward, everything is very similar. நீங்க என்ன இது பண்றீங்களோ வந்து கால் ஆப்ஷன்ல பார்த்து அதே ஈக்குவலா புட் ஆப்ஷன்ல அப்படியே மிரர் இமேஜ் பண்றீங்க, அவ்வளவுதான். ஓகே. இல்ல நான் எடுக்கிறது நார்மலா அப்படிதான் எடுப்பேன். ஆமாம்மா, இது நிறைய பேர் வந்து 0.4 0.25 நிறைய பேர் வந்து அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா வந்து இது பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் த காமன் ஸ்ட்ராட்டஜி பீப்புள் யூஸ் டு டூ, இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 20-day மூவிங் ஆவரேஜும் வந்து நம்மள சூப்பர் ட்ரெண்டையும் கம்பைன் பண்ணுவாங்க. கம்பைன் பண்ணிட்டு இப்போ வீக்லியில் 1 hour கேண்டில்ல உங்களுக்கு சப்போஸ் வந்து when the closing price is higher than the moving average and super trend in positive, they will go for 0.4 delta வந்து போயிட்டு செல் பண்ணிட்டு புட்டை செல் பண்ணிட்டு 0.25 டெல்டாவை புட்டை பை பண்ணுவாங்க. ஆமா, வந்து அதே வந்து ஆப்போசிட் சைட்ல ரெட் கலர்ல இருக்கு, கீழே இது இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கீழே கால் சைட் போயிட்டு 0.4 and 0.25 இது பண்ணுவாங்க. 0.24 வந்து செல் பண்ணிட்டு 0.25 பை பண்ணுவாங்க. பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலா Thursday ஈவினிங் ஆர் ஃப்ரைடே பண்ணிடுவாங்க. they do it. ஸோ அது வந்து அது மாதிரி வந்து செய்வாங்க. எப்போ வந்து சூப்பர் ட்ரெண்ட் மாறுதோ இல்ல வந்து இந்த 20-day மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணுதோ, they will close the trade. or else they will close on Wednesday. நான் மந்த்லில போடுவேன் சார். ஓகே மந்த்லில போடுவீங்க. ஸோ இது மாதிரி இது ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கலாம். ஆமா. ஓகே, குட். சரி, நான் ஸ்டாப் பண்றேன். ஒரு ரவுண்ட்ஸ் ஒன்று போயிட்டு வரேன் நான். அது வரல ஏதாவது உங்களுக்குள்ள பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். ஓகே சார். அதாவது அர்ஜுன் சரவணன் சார்.